நீங்க எங்களுக்கு எஜமானனாய் வந்துருவீராக. நீர் எங்களுக்கு எஜமானனாய் வருவீராக. உங்க பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. உங்க மகிமைக்காக நன்றி அப்பா. இந்த நாளில் உங்க மகிமை எங்களோடு கூட இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்க வார்த்தைகள் எங்களுக்கு நேராய் கடந்து வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புகிறவர், எங்களுக்கு நித்திய கிருபையா எங்கள் மத்தியிலே இறங்குகிற தேவன், தடைகளை எல்லாம் மாற்றுகிறவர். நன்றி அப்பா. ஒரு தாற்றுக்கோலால் 600 பேரை, சாதாரணமான ஒரு தாற்றுக்கோலால் 600 பேரை முறியடிக்கக்கூடிய பலத்தை ஆண்டவரே ஒரு தேவ மனுஷனுக்கு தருவீரானால், பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம். நீர் அந்த காரியத்தை எங்களுக்கு தரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நித்திய கிருபையுடன் எங்களுக்காக நீர் இறங்குவீராக ராஜா. உங்க கரங்களிலே எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே உட்காரலாம். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். ஆண்டவர் இந்த ஜெபம் ஆரம்பித்த நாள் முதற்கொண்டு இந்த 68வது நாள் வரைக்கும் கர்த்தர் கிருபையாய் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் நமக்கு நேராய் கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. அந்த வார்த்தைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே கர்த்தர் நிறைவேற்றுவாராக. இந்த 68 நாட்களும் கர்த்தர் கொடுக்கிற அத்தனை வாக்கு தத்தங்களும் நம்மேலும் நம்முடைய சந்ததி மேலும் அப்படியே நடப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். சொல்லுங்க எல்லாரும், கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். ஒரே ஒரு பாடலை எல்லாரும் கைகளை தட்டி பாடிட்டு, ஆமென். நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெரிந்த ஒரு பாடல், நம்ம அடிக்கடி பாடுகிற ஒரு பாடல், வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போர் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா அப்படின்னு வரும். உன் தேவன் எங்கே என்று உன்னை நாள்தோறும் நிந்தித்தாலும், உனக்கு விரோதமாய் உன் சத்துருக்கள் எழும்பினாலும் உன்னோடு கூட இருப்பதை அவர் நிரூபித்து நடத்துவார். ஆமென். சேர்ந்து கரங்களை தட்டி நம்ம பாடி, வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுவோம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹalleluya ஹalleluya. உன் தேவன் எங்கே என்று நாள்தோறும் என்னை நிந்தித்தாலும், எனக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பினாலும் என்னோடு கூட இருப்பதை நிரூபித்து நடத்துகிறவர். உன் தேவன் எங்கே என்று உன்னை நாள்தோறும் நிந்தித்தாலும், உனக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பினாலும், என் தேவன் எங்கே என்று என்னை நாள்தோறும் நிந்தித்தாலும், எனக்கு விரோதமாய் என் சத்துருக்கள் எழும்பினாலும் என்னோடு கூட இருப்பதை நிரூபித்து நடத்துவார். என்னோடு கூட இருப்பதை நிரூபித்து நடத்துவார். ஹalleluya ஹalleluya. பாடுவோம். ஹalleluya 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 நன்றி அப்பா, நன்றி. ஹalleluya ஆமென் ஆமென். அவருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆமென். நம்மை திடப்படுத்துகிற ஒரு நல்ல ஆவியானவர், நம்மை நேர்த்தியாய் நடத்துகிற நல்ல ஆவியானவர், அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்த நம்ம ஒப்பு கொடுக்க நம்மளை சரி பண்ண நமக்காக காரியங்களை கர்த்தர் நேர்த்தியாய் நடத்துகிறவர். ஆமென். எப்பெல்லாம் வேதம் சொல்கிறது, இன்று நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வார். அப்போ ஆண்டவர் எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பரிசுத்தத்திற்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. வசனத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் எப்படி தொடர்பு இருக்கிறதோ அதே போல நம்முடைய வாழ்க்கைக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. அந்த ஞானத்தை ஆண்டவரே நமக்கு கிருபையாய் கர்த்தர் தருவாராக. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ஞானம் நமக்கு தேவை. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு, டெய்லி வாழ்வதற்கு இந்த உலகத்தில் நமக்கு ஞானம் தேவை. அப்படி நம்ம இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளை ரொம்ப ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக நம்முடைய மனசை வருத்தப்படுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஞானத்தினால் காப்பாற்றுகிறவர். பொதுவாக நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்னன்னா, எதுவுமே நம்மளை தாக்குற அளவிற்கு நம்ம இடம் கொடுத்துடவே கூடாது. எந்த காரியமாக இருந்தாலும் சரி. அதனால தான் ஆண்டவர் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ஏன் ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், எதுவுமே நம்மளை அழிக்கிற அளவுக்கு, நம்மளை கஷ்டப்படுத்துகிற அளவிற்கு நம்ம அப்படிப்பட்ட காரியத்தை பழகவே கூடாது. எதா இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப நிதானமாக இருக்கணும். பரிசுத்தவான்களிடத்தில் இருந்த ஒரு பெரிய அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னால், எதுவுமே அவங்கள அவங்க தாக்காமல் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அப்படின்னா அவமானங்கள் அவங்கள ஒன்றுமே பண்ணலை, குறைவுகள் அவங்கள ஒன்றுமே பண்ணலை, அவங்கள அற்பமாக நினைக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றுமே அவங்கள பண்ணலை, சிறைச்சாலை அவங்கள ஒன்றுமே பண்ணலை. அப்போது எதுவுமே நம்மளை தாக்குறதற்கு நம்ம இடம் கொடுத்தாதான் அது நம்மளை தாக்க முடியும். இல்லை அப்படின்னா நம்மளை அது ஒன்றும் செய்ய முடியாது. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, திடீர்னு இப்போ ஒருத்தர் கத்துறாரு அப்படின்னு வச்சுங்களேன், அந்த கத்துறதை
டென்ஷனா எடுக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது, ரிலாக்ஸா எடுக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. சரி என்னமோ கத்திட்டு போறாரு அப்படின்றது மாதிரி நினைச்சிட்டோம்னா நம்ம அந்த இடத்துல பாதிக்கப்படலைன்னு அர்த்தம். ஏன் இப்படி கத்துறாரு, எதுக்கு இப்படி கத்துறாரு அப்படின்னு நினைச்சா அது நம்மளை என்ன பண்ணுவோம்னா ரொம்ப பாதிக்க பண்ணும். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னா, எதுவுமே நம்மளை பாதிக்காத அளவிற்கு நம்ம தான் நல்லா பார்த்துக்கணும். நம்மளை தவிர வேற யாரும் நல்லா பார்த்துக்க முடியாது. உங்களையும் என்னையும் நம்ம பார்த்துக்கிறதுக்காக தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் நமக்கு கண்ணை படைச்சிருக்கிறாரு. ஆனா கண்ணுல ஏதாவது ஒரு தூசி விழுந்துச்சுன்னா உடனே நம்முடைய கை நம்மளை அறியாமலே கண்ணுக்கு போயிருது. பாருங்க, அந்த மாதிரி நம்முடைய சரீர அவயவத்துல எந்த அவயவம் பாடுபட்டாலும் இன்னொரு அவயவம் சேர்ந்து பாடுபடுது. உடனே அடுத்த அவயம் ஹெல்ப் பண்ணுது. அப்போ அப்படிதான் ஆண்டவர் நம்மளை டிசைன் பண்ணியிருக்கிறார். அப்படின்னா எதுவுமே நம்மளை தொடாதபடிக்கு நம்ம அதை என்ன பண்ணணும்னா அதை ரொம்ப கவனமாய் கையாளணும். இந்த 100 நாள் ஜெபத்திற்கு பிற்பாடு நான் நம்புறேன் இனி துக்கமுகமா இருக்கக்கூடாது. ஆமென். அன்னாளுக்கு தேவாலயத்திற்கு போனா அடுத்த நிமிஷமே அவங்க பிரெக்னன்ட் ஆகல. தேவாலயத்தில் போய் ஜெபம் பண்ணி முடிச்சா அவ்வளோதான், அடுத்த நிமிஷத்திலேயே வெளியே வந்தோடனே வயிற்ற முட்டிட்டு இருந்தாங்கன்னு எல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. அதற்கு பிறகு அந்த குழந்தை உண்டாகிறதுக்கு சில மாதங்கள் தாண்டினது. ஆனா மாற்றம் எப்ப ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, ஆலயத்திலிருந்து வெளியே வந்த உடனே அதற்கு பிறகு அன்னாள் துக்கமுகமா இருக்கவே இல்லை. அப்போ இதுக்கு முன்னாடி பெனினாள் திட்டுறதெல்லாம் மனசுல கஷ்டமா இருந்துச்சு. பெனினாள் திட்டுறதுனால சாப்பிட முடியல, பெனினாள் திட்டுறதுனால எதுவுமே என்ஜாய் பண்ண முடியல, எதுவுமே செய்ய முடியல. ஆனா இப்போ ஒரு முடிவு வந்துச்சு. ஆண்டவருடைய ஞானம் என்னன்னா, கர்த்தர் அவர்களை தொட ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு அதே பெனினா என்ன சொன்னாலும் அந்த மனசுக்கு அது பாதிப்பா அமையவே இல்லை. நான் உங்களை இந்த பலிபீடத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறேன். நீங்க சின்ன சின்ன காரியத்திற்கெல்லாம் சோர்ந்து போறவங்களா இருக்கலாம், சின்ன சின்ன காரியத்தெல்லாம் ரொம்ப பெருசா எடுத்து ரொம்ப அதனால வருத்தப்படுறவங்களா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு உங்களை கர்த்தர் ஒரு வல்லமை உள்ள கருவியாய், ஒரு நல்ல ஒரு லீடராய், ஒரு நல்ல ஒரு பலமுள்ள ஒரு மகளாய் மகனாய் கர்த்தர் உங்களை கிருபையாய் மாற்ற போகிறார். இனி சத்துரு உங்களை அள வைக்க முடியாது. இனி சுற்றி இருக்கிற யாரும் உங்களை அள வைக்க முடியாது. அந்த அளவிற்கு கர்த்தர் ஒரு பெரிய தைரியத்தை கிருபையாய் கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு மிக அருமையான ஒரு வார்த்தையை கர்த்தர் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த வார்த்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ரூத்தின் புஸ்தகம் ஆமென். ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாமா? இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்கிற வார்த்தையை சேர்ந்து வாசிக்கலாம். இப்பொழுதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். இப்பொழுதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஏசப்பா நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை என்னன்னா, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு என்ன தேவையோ,
உங்களுக்கு சமாதானம் தேவையா? உங்களுக்கு சுகம் தேவையா? உங்களுக்கு ஒரு பண விஷயத்துல காரியம் தேவையா? உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவையா? உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் செய்ய ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். இதுவரைக்கும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நிறைய பேர் உங்களை பார்த்து கேட்காம இருந்திருக்கலாம். உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்கறதற்கு யாருமே இல்லாமல் நீங்கள் வளர்க்கப்பட்டிருக்கலாம். ஒரு சில பிள்ளைகள் இப்பொழுது நீங்கள் கடந்து போகிற பாதை உங்கள்கிட்ட யாருமே என்னன்னு கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை. கேட்டா கூட அவங்க உங்களுக்கு கொடுக்கவே முடியாதது மாதிரி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன். அப்பா செய்யாததை அவர் உங்களுக்காக செய்வார். அம்மா செய்யாததை அவர் உங்களுக்காக செய்வார். யாருமே செய்யாத ஒரு காரியத்தை இன்று அருள்நாதர் கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு செய்வேன், உனக்கு வேண்டியபடியெல்லாம். நல்ல கரங்களை முழு பலத்தோட தட்டி நன்றி அப்பா. நல்ல முழு பலத்தோட எனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்கிறவர். ஆமென். எனக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். எனக்கு எந்த நேரத்தில் எது தேவைப்படும்னு என்னுடைய ஆண்டவருக்கு தெரியும். இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒன்னொன்னா பார்த்து பார்த்து கர்த்தர் செய்கிறது மாதிரி கர்த்தர் செய்ய போறாரு. நான் நம்புறேன் நீங்க ஆண்டவருடைய அன்பிற்குரியவர்களாய் நீங்கள் மாற போகிறீர்கள். ஆண்டவருடைய பாசம் நம்ம மேல திரும்ப போகுது. நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறத கர்த்தர் கனப்படுத்துகிறார். நீங்க ஜெபம் பண்றத ஆண்டவர் கனப்படுத்துகிறார். நான் நம்புறேன் உங்களை பார்த்து இதுவரைக்குமே யாருமே என்ன வேணும்னு கேட்டதே இல்லாமல் இருக்கலாம். அப்படி கேட்கிறவர்களும் கேட்டதோட நிறுத்தி இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறாரு. நீ பயப்படாத, உனக்கு என்ன வேண்டுமோ உனக்கு வேண்டியபடியெல்லாம். அந்த ரூத்தை பார்த்து போவாஸ் சொன்னது போல உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன். உனக்கு வேண்டியபடி அப்படின்னா இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, நமக்கு ஆண்டவர் பார்த்து பார்த்து செய்ய போறாரு. உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பார்த்து பார்த்து செய்ய போறாரு. உங்க எதிர்காலத்திற்காக ஆண்டவர் பார்த்து பார்த்து ஆண்டவர் செய்ய போறாரு. இது வெறும் வார்த்தைன்னு நினைக்காதீங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு அப்படியே நடக்கும். ஒரு காலம் வெகு சீக்கிரத்தில் ஆண்டவருடைய வருகை தாமதிக்கும்னா நீங்க நன்றியோட கர்த்தர் சமூகத்தில் நிற்பீங்க. எப்படி நன்றியோட நிற்பீங்கன்னா, உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் எப்படி செஞ்சிருப்பாருன்னா அவ்வளவு அழகா பார்த்து பார்த்து கர்த்தர் செஞ்சிருப்பார். சில நேரங்களில் நம்மை பெற்ற தாய் தகப்பன் கூட பிள்ளைகள் கேட்காம இருந்தா பரவாயில்லையேன்னு நினைப்பாங்க. கேட்காம இருந்தா பரவாயில்லையே, கேட்டா நம்மளால வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்கவே கூடாதுன்னு தான் நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. என்கிட்ட எதுவுமே நீ கேட்டுறாத, எனக்கு எதுவுமே உனக்கு செய்ய முடியாது, உனக்கு நான் செய்யற அளவுக்கு எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்றதான் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுடைய கூற்று. ஆனா ஏசப்பா இன்றைக்கு 68வது நாள் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறாரு. நீங்க பயப்படாத, இந்த பட்டணத்தில் உனக்கு பாதுகாப்பு தேவை, நான் உனக்கு பாதுகாப்பு தருவேன். இந்த பட்டணத்தில் உனக்கு ஆகாரம் தேவை, அந்த ஆகாரத்தை நான் தருவேன். இந்த பட்டணத்தில் உனக்கு ஒரு திருமண காரியம் தேவை, அதை நானே செய்து கொள்வேன். இப்படி ரூத் அந்த தேசத்தில் எதெல்லாம் போன என்னென்ன தேவை இருந்துச்சோ வேண்டியபடியெல்லாம் கர்த்தர் செய்தார். அப்படியே கைகளை உயர்த்தி இந்த வார்த்தையை விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு என்ன வேணும்னு கேட்கிற அளவிற்கு எனக்கு தைரியம் இல்லப்பா,
என் பிள்ளைக்கு இப்போ ஒரு வாழ்க்கை தேவை, அதை என்னால் கொடுக்க முடியாது. என் பிள்ளைக்கு இவ்வளவு பண தேவை, எனக்கு என் பிள்ளைக்கு கொடுக்க முடியாதுப்பா. என் பிள்ளைக்காக அழத்தான் முடியும், என் பிள்ளைக்காக நான் ஜெபம் பண்ணதான் முடியும். ஆனால் இன்றைக்கு நீர் ஊழியக்காரர் மூலமாய் ஒரு வார்த்தையை கொடுக்குறீங்க, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். என் பிள்ளைக்கு வேண்டியது நீங்க மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்பா இப்போ இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது பிரதர், உங்களுக்கு ஒரு வீடு வேணும்னு கர்த்தர் நினைச்சா கண்டிப்பா அந்த காரியத்தை தருவாரு. இப்பொழுது எந்த காரியம் வேண்டுமோ அந்த காரியம் கர்த்தருடைய கரத்தினால் வாய்க்கட்டும். சொல்லுங்க, நல்ல சத்தத்தை உயர்த்தி இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. தகப்பனே, எனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்கிறவர், எனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்கிறவர். உங்க வாழ்க்கையில சீக்கிரமா ஒரு நாள் வரும், நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அப்படி ஒரு நாள் வரும், நீங்க கேட்கவே மாட்டீங்க. அது தன்னை போல அந்தந்த டைமுக்கு, அந்தந்த வருஷத்துல, அந்தந்த வயசுல எப்போ எது நடக்கணுமோ அந்த காரியம் உங்களுக்கு வேண்டியபடி, உங்க பிள்ளைகளுக்கு வேண்டியபடி, உங்க குடும்பத்திற்கு வேண்டியபடி கர்த்தர் எங்களுக்கு செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு என்னுடைய தாய் தகப்பன் ரொம்ப நல்லவர்கள் தான். ஆனால் ஒரு நாள் கூட எங்கள் தாய் தகப்பன் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டதா ஞாபகமே இல்லை. ஏன் அப்படின்னா அவர்களால் வாங்கி கொடுக்க முடியாது. என்ன கேட்டாலும் அவங்களால வாங்கி கொடுக்க முடியாத அளவிற்கு ரொம்ப ஏழைகளாய் பணமே இல்லாம தான் இருந்தாங்க. அதனால எனக்கு நினைவு தெரிஞ்சு, உனக்கு இது வேணுமா வாங்கி தரவா, இது வேணுமா வாங்கி தரவா அப்படின்னு கேட்ட ஞாபகம் எதுவுமே இல்லை. ஆனா என்னுடைய தகப்பனாய கர்த்தர் என்னை கிருபையாய ஆண்டவர் அழைச்சு, இப்ப நான் திரும்பி பார்க்கும்போது ஏற்ற காலத்துல ஏற்ற நேரத்தில் எனக்கு வேண்டியபடியெல்லாம் கர்த்தர் செய்திருக்கிறார். என்கிட்ட கேட்டு ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் செஞ்சிருக்கிறார். நான் அதனால இந்த வசனத்தை ருசிச்சதுனால சொல்றேன், இந்த வசனத்தை அனுபவிச்சு சொல்றேன். நீங்க வேண்டியதெல்லாம் பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் இந்த கூட்டத்திற்கு பிற்பாடு நீங்க கண்டிப்பா நீங்க அதை பார்ப்பீங்க. ஆமென். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த காரியம் கைகூடி வரும். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த காரியம் கைகூடி வரும். நீங்கள் காற்றை காண மாட்டீர்கள், மழையை பார்க்க மாட்டீர்கள். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். மகளே, நீ வேண்டியபடி உனக்கு நடக்கும், நீ வேண்டியபடி உனக்கு நடக்கும். ஒன்னொன்னா கர்த்தர் எனக்கு பார்த்து கர்த்தர் செய்ய போறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ரூத்தின் புஸ்தகம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு தேவனுடைய பகுதி. ஆண்டவர் இந்த இடத்துல 3 விதமான கேரக்டர், முக்கியமான கேரக்டர். ஒன்று யார் அப்படின்னா ரூத், இன்னொன்று நகோமி, இன்னொன்று போவாஸ். இந்த 3 பேரும் எதற்கு அடையாளம் அப்படின்னு சொன்னா, போவாஸ் என்கிற மனுஷன் யாருக்கு அடையாளம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். அதே போல நகோமி என்கிற கேரக்டர் யாருக்கு அடையாளம்னா பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். ரூத் என்கிற கேரக்டர் ஒரு புறஜாதியிலிருந்து கொண்டு வரப்பட்ட சபை மக்களுக்கு அடையாளம். அப்போ நல்லா கவனிச்சுக்கங்க, ரூத் என்ற இடத்துல நம்ம இருக்கிறோம், நகோமி என்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், போவாஸ் என்கிற இடத்துல யார் இருக்கிறார்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்போ இந்த நகோமியினுடைய இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் யார் அப்படின்னா, இந்த நகோமி என்கிற கேரக்டர் தான் ஒரு மிகப்பெரிய கேரக்டர். அப்படின்னா அவங்க வாழ்க்கையில இந்த ரூத்துக்கு இந்த மாதிரி ஒரு மாமியார் கிடைக்கணும் அப்படின்னா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அதே போல அந்த மாதிரி ஒரு மருமக கிடைக்கணும்னு கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா இந்த மாமியார் பாத்தீங்கன்னா அவ்வளவு காரியத்தை ஒன்னொன்னா அவளுக்கு, அந்த மகளுக்கு என்ன வேணும், எப்ப வேணும், எந்த சமயத்துல என்ன செய்யணும், இது எல்லாவற்றையும் குறித்து கூடவே இருந்து இந்த மருமகளை அவங்க என்ன பண்றாங்கன்னா ரொம்ப
அழகா அவங்க கைட் பண்ணிட்டே வராங்க. நான் விசுவாசிக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் கூட இருந்து ஒரு நபர் மாதிரியே நம்ம கூட இருந்து இந்த ஜெபத்திற்கு பிறகு நம்மளை என்ன பண்ண போறார்னா, கர்த்தர் அழகாய் கர்த்தர் நடத்த போகிறார். என்ன நம்ம செய்யணும், எப்படி செய்யணுன்ற அந்த ஞானத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் தருவார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலுக்காக நீங்க அதிகமா நீங்க ஜெபம் பண்ணணும். பரிசுத்த ஆவியானவரே என்ன நடத்துங்கன்னு உங்க வாழ்க்கையை நீங்க அவருடைய கையில ஒப்பு கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறத ஆண்டவருடைய பிள்ளைகள் கேட்கணும். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டோம்னா, அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம கேட்காமலே வேண்டியபடியெல்லாம் நமக்கு செய்வதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நமக்காக ஆண்டவர் பார்த்து பார்த்து செய்வதற்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். இந்த ரூத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது இந்த நகோமி அப்படின்றதற்கு, இந்த நகோமி பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புமையாக நம்ம சொல்லி இருக்கிறோம். இந்த ரூத்தின் புஸ்தகம் ரொம்ப அழகான ஒரு நேர்த்தியான, என்ன இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நியாயாதிபதிகளினுடைய காலம் இருந்துச்சு. ஆனா இந்த ரூத்தின் புஸ்தகம் தயவுகளின் புஸ்தகம் அப்படின்னு இதுக்கு ஒரு வேர்டு இருக்குது. அப்படின்னா இந்த புத்தகத்தினுடைய கீவேர்டு என்ன அப்படின்னா தயவுகளின் புத்தகம். இன்னொன்று இந்த புத்தகத்தினுடைய பேர் என்ன, இது மேன்மையின் புத்தகம். இது மேன்மையின் புத்தகம். ஒரு மனுஷனுக்கு தயவை கொடுக்கிற, மேன்மையை கொடுக்கிற சகல வார்த்தைகளையும் ஆண்டவர் எங்க எழுதி வச்சிருக்கிறார்னா இந்த ரூத்தின் புஸ்தகத்திலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, அதனால அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த 100 நாளைக்குள்ள நாம் எல்லாரையும் அவர் போதித்து கிருபையாய் கர்த்தர் நடத்த போகிறார். எல்லாரும் ஒரு விசை கூட கையை உயர்த்தி சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே இந்த நகோமியை போல சொல்லுங்க, நகோமியை போல நீர் எங்களுக்குள்ளே ஆமென், எங்களுக்குள்ளே தங்கி இருந்து எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி நீர் எங்களை நடத்துவதற்கு எங்க வாழ்க்கையை முழுவதுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். சொல்ல சொல்ல அந்த மகிமை எங்களை நடத்துங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்த்து பார்த்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்த்து செய்கிற தேவன் அவர். ஆமென். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, எல்லாரும் ஜீவ தண்ணீரே ஆவியானவர் எங்க தலைமையில, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து கைகளை மேல தட்டி வாருமையா போதகரே சொல்லுவோம், போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே,
ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம். இப்ப சொல்லும் வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரு போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத வாரு போதகரே. ஹல்லேலூயா. பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னா, ஒரு நகோமி என்கிற ஒரு கேரக்டர், பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஒருவர் நம்ம கூட இருந்து அவர் என்ன பண்ண போறார்னா, இதற்கு பிறகு நம்மளை ரொம்ப அழகாய் கர்த்தர் வழி நடத்த போகிறார். இந்த ரூத்தின் புஸ்தகம் வந்து இழந்து போனதை திரும்ப கொடுக்கிற ஒரு புஸ்தகம் அப்படின்னா, ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு புஸ்தகம், ஒரு நியூ ஹோப், ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்குது. இந்த ரூத்தின் புஸ்தகம் எப்பேற்பட்ட மனுஷனும் அப்படின்னா இனி மீட்டெடுக்க முடியாது அப்படின்ற ஒரு மனுஷனை ஆண்டவர் எட்டாத உயரத்தில் வைக்க முடியுன்றதற்கு இந்த புத்தகம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. நம்பிக்கையே இல்லாதவர்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு புத்தகம் தான் கர்த்தர் இதை அப்படியே நிறைவேற்றுவார். எந்த உறவுகளும் இல்லாமல் தனியாக விடப்பட்டிருக்கிற ஒருத்தரை எடுத்து கர்த்தரை ஆசீர்வதித்து ஜாதிகளுக்கு தாயாய் மாற்றின இந்த புத்தகத்தில் உள்ள வார்த்தைகள் நம்ம தலையின் மேல அப்படியே நடக்கும். அதனால நகோமி என்கிற பரிசுத்த ஆவியானவரை இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்னா, நீங்க என்ன நடத்துங்க. இந்த ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு கடைசியா சொல்றேன். அதற்கு முன்பாக இந்த நகோமி அப்படின்ற இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்கிற சில ஊழியங்கள் இருக்கிறது. நீங்கள் அதை வாசிக்க முடியும். முதலாவதாக 1ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போமே ஆனால் 11வது வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும், அதற்கு நகோமி, என் மக்களே நீங்கள் திரும்பி போங்கள், என்னோடே ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷன் ஆகும்படி இனிமேல் என் கற்பத்தில் எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? என் மக்களே திரும்பி போங்கள், ஒரு புருஷனோட வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று ஒரு புருஷனை வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகள் பெற்றாலும் அவர்கள் பெரியவர்கள் ஆகும் மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடி நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? நல்லா கவனிங்க. நம்பர் 1, முதலாவதாக நான் என்ன நம்புறேன்னா, இதுல இந்த நகோமி செய்கிற ஒரு பெரிய ஊழியம் என்னன்னா, பரீட்சிக்கும் ஊழியம். அப்படின்னா ஒரு டெஸ்ட் வைக்கிற ஊழியம். இங்க பாத்தீங்க அப்படின்னா 2 பேருக்கு டெஸ்ட் வைக்கப்படுகிறது. ஒன்று நகோமி, இன்னொன்று ஓர்பாள். இவங்க 2 பேருமே புறஜாதியினுடைய பிள்ளைகள். இவங்க 2 பேருமே கணவனை இழந்த பிள்ளைகள். அப்போ இவங்க 2 பேருக்கு முன்னாடியும் என் கூட நீங்க வராதீங்க, என் கூட நீங்க வர வேண்டாம், உங்களுக்கு நான் திருமணம் பண்ணி எல்லாம் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பரீட்சை நடக்கிறது. இல்ல இவங்க வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி என் கூட வருவாங்களா அப்படின்னு பார்த்தா, இந்த பரீட்சையில வந்து ஓர்பாள் வந்து தோற்றுட்டாங்க. இந்த ஓர்பாள் என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய மாமியாரை முத்தம் செய்துட்டு சரின்னு சொல்லி தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டுக்கு திரும்பி போனாங்க. ஆனா ரூத் என்ன சொல்றா அப்படின்னா, இல்ல இல்ல நான் உங்களோட இனி வராம இருக்க மாட்டேன், கண்டிப்பா உங்களோட தான் வருவேன், நீர் மரிக்கும் இடத்தில் நான் மரிப்பேன். அந்த டெஸ்ட்ல யார் பாஸ் பண்ணா அப்படின்னு சொன்னா, இந்த ரூத் வந்து ஜெயிச்சிட்டதுனால, பாஸ் பண்ணதுனால கர்த்தர் அவர்களுக்காக வைத்திருந்த பெரிய நாட்டிற்கு கர்த்தர் அவர்களை ஓனராகவே மாற்றினார். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்குள்ள கர்த்தர் வராரு. வந்து செய்கிற ஊழியம் என்ன அப்படின்னா, நம்மள ஆண்டவர் நிறைய டெஸ்டுக்குள்ள கர்த்தரை அனுப்புறாரு.
நிறைய பரீட்சைகளை நமக்குள்ள வைக்கிறாரு. என் பிள்ளை என் மேல நம்பிக்கையா இருக்கிறானா, விசுவாசமா இருக்கிறானா பாருங்க. 7 மடங்கு அக்கினி சூளை ஏற்றப்பட்டது கூட ஒரு பெரிய பரீட்சை தான். அப்படின்னா இந்த 7 மடங்கு அக்கினி சூளையில இந்த பிள்ளைங்க வந்து வெறுத்துருவாங்களா, அவங்க வந்து நோன்னு சொல்லுவாங்களான்னு பார்த்தா அவங்க அந்த அக்கினியை பார்த்து பயப்படவே இல்லை. இந்த அக்கினி சூளைக்கு கர்த்தர் எங்களை தப்புவித்தாலும் தப்புவியாமற் போனாலும் நாங்க இந்த காரியத்தை செய்ய மாட்டோம்னு ரொம்ப உறுதியா நின்றார்கள். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, அவருக்கு ஒரு பெரிய பரீட்சை வருது. அந்த பரீட்சையில் அந்த மனுஷன் என்ன பண்றான்னா ரொம்ப அழகா ஜெயிக்கிறான். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற பரீட்சையிலெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க கர்த்தரையே சார்ந்து வாழணும். ஆண்டவர் சில நேரத்தில் நம்மளை டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். நிறைய நேரத்தில் ஆண்டவர் நம்மளை சோதித்து அறிகிறார். எப்படி அப்படின்னா, என் பிள்ளை என்ன நம்புறானா இல்ல அவங்களுடைய காரியத்தை நம்புறாங்களா. நீங்களும் நானும் ரூத்தை மாறி ஒருவேளை இந்த சூழ்நிலையிலே வித்தியாசமான சூழ்நிலையிலே கடந்து போயிருக்கலாம். இந்த நகோமி உங்களை பார்த்து சொன்னது மாதிரி இனி இந்த காரியத்தோட நான் போனா எனக்கு எதிர்காலமே இல்லைன்னு நினைச்சு வந்திருக்கலாம். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை பிடித்த ஒருவரையும் ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார். ஆண்டவரை நம்புகிற ஒருவரையும் ஆண்டவர் கைவிட மாட்டார். உங்க விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துவார். நீங்க உறுதியா நில்லுங்க, நீங்க தைரியமா நில்லுங்க, நீங்க பலத்தோட நில்லுங்க. உங்களுக்கு எதிராக எத்தனை வார்த்தைகள் பேசப்பட்டாலும் நீங்க கொஞ்சம் கூட பயப்படவே வேண்டாம். உங்களையும் என்னையும் அழைக்கிறவர் அவர் உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர். கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் ஏற்படுத்தி தருவார். கர்த்தர் நம்மை நடத்த வல்லவர். அதனால இந்த டெஸ்ட் இருக்கு பாருங்க, சோதிக்கிறது இருக்கு பாருங்க, அந்த சோதனை எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து நீங்கள் தைரியமா நீங்க நிக்கணும். நீங்க தைரியமா நிக்கணும். நீங்க அதுல வந்து வலதுபுறமும் இடதுபுறமும் சாஞ்சிரவே கூடாது. இந்த ரூத்தை பார்த்து எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க. ஓர்பால் கூட சொல்லியிருப்பாங்க, அக்கா ஏன்க்கா இப்படி பண்றீங்க, வாங்கக்கா போலாம், நம்ம வந்து இவங்களோட போய் எந்த பிரயோஜனம் இல்லக்கா, நீங்க சின்ன வயசுக்கா, நீங்க இன்னொரு திருமணம் பண்ணிக்கலாம் அக்கா, அம்மா அப்பா நல்லா பண்ணி என்னென்னமோ பேசி இருக்கலாம். இல்ல 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 இல்ல, நான் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டேன். நான் கண்டிப்பா எவ்வளவு தீமை வந்தாலும் நான் நிச்சயமாய் இப்படி ஒரு வைராக்கியம், ஆண்டவர் அந்த வைராக்கியத்தை கர்த்தர் கிருபையாய் கனம் பண்ணினார். சோ நம்பர் 1, முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்கிற ஊழியம் என்னன்னா நம்மை கர்த்தர் சோதித்து பார்க்கிறார். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. ஆமேன். 1ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை வாசிக்கலாமா? 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் போது, இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோடே கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லேமிற்கு வந்தார்கள். அடுத்த வசனம், நகோமி அவருடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். மோவாபிய ஸ்திரீ ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவது இந்த இடத்துல இந்த நகோமி என்ன ஊழியம் செய்யறாங்கன்னா, தன்னுடைய மருமகள் தன்னோட வருகிறத குறித்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இப்ப என்ன பண்றாங்கன்னா, இவங்க முன்னாடி போய், இப்ப ரூத்துக்கு வந்து அந்த வழி தெரியாது, இவங்க தங்கி இருந்த ஊரு அவங்களுக்கு தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்னா நகோமிக்கு தெரியும். இந்த நகோமி தன்னுடைய மருமகளாகிய ரூத்திற்கு வழிகாட்டுகிறவர்களாய் மாறினார்கள். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இன்றைக்கு இந்த நகோமியை போல பரிசுத்த ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் கூட இருந்து கர்த்தர் என்ன பண்ணுவார்னா நம்மை வழிகாட்டுகிறதற்கு கர்த்தர் நல்லவர். ஆமேன் சொல்லுங்கள். இதற்கு பிறகு இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு நான் நம்புறேன், உங்களுக்கு தெரியாத வழியிலே கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போவார்.
உங்களுடைய கண்ணை கட்டி விட்டது மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். எந்த வழியில போகிறதுன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அந்த பாதை நல்லதா கெட்டதா உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். யாராவது ஒருத்தர் என்னை கைட் பண்ணா நல்லா இருக்குமே, யாராவது என் பிள்ளைய கைட் பண்ணா நல்லா இருக்குமே, என் கையை பிடிச்சி இப்படி வழி நடத்தினா நல்லா இருக்குமே. ஆனா பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு ஒரு பெரிய பொறுப்பு அவர் மேல எடுக்கிறாரு. என்ன பொறுப்பு எடுக்கிறார் அப்படின்னா, நான் உனக்கு வழி காட்டுவேன், நான் உன் பிள்ளைக்கு வழி காட்டுவேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டி உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் செய்கிற முதல் ஊழியம் என்ன? ஃபர்ஸ்ட் என்னை பரீட்சிக்கிற ஊழியம். நம்பர் 2, இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் எனக்கு செய்கிற இரண்டாவது ஊழியம் என்னன்னா, எனக்கு வழி நடத்துகிற ஊழியத்தை. எத்தனை பேர் ஜெபத்தோட கேட்குறீங்க? எத்தனை பேர் ஜெபத்தோட கேட்குறீங்க? பரிசுத்த ஆவியானவர் இதற்கு பிறகு நேர்த்தியாய் வழி நடத்த போகிறார். இனி தப்பான கைடன்ஸ் உங்களுக்கு இருக்காது. இனி தவறான வழி நடத்துதலில் நீங்கள் போய் விழ மாட்டீர்கள். இதுவரைக்கும் தவறான வழி நடத்துதல்னாலே நீங்கள் விழுந்ததை எல்லாத்தையும் கர்த்தர் எடுத்து போட பண்ணி இனி உங்களை நடத்துறது கர்த்தர் நேர்த்தியான பாதையில நடத்துவார், சரியான பாதையில. ஹல்லேலூயா, ஆமென். நம்பர் 3, மூன்றாவது, இந்த நகோமி செய்கிற மூன்றாவது ஊழியம் என்ன அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது இந்த ரூத்துக்கு போதிக்கிற ஊழியத்தை செய்றாங்க. என்ன ஊழியத்தை செய்றாங்க? என் மகளே, நீ பொறுத்துரு, நீ காத்துரு, நீ ரொம்ப கவனமா இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த மனுஷன் நம்முடைய இனத்தானவன் தான் அப்படின்னு சொல்லி அந்த போவாசை குறித்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப அழகா போதிக்கிற ஊழியத்தை கர்த்தர் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். நாம் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் இதுக்கப்புறம் உங்களை கைட் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் கர்த்தர் உங்களுடைய சோதனையிலே பலன் தருவார். இரண்டாவது, ஆண்டவர் உங்களுடைய பாதையை கர்த்தர் காண்பித்து கையை பிடிச்ச ஆண்டவர் நடத்துவார். மூன்றாவது, நான் நம்புறேன், நம்ம கூடயே இருந்து பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா சொல்லி கொடுப்பார். எப்படி ஃபேமிலியை நடத்தணும்னு சொல்லி கொடுப்பார், எப்படி வேலை செய்யணும்னு சொல்லி கொடுப்பார், யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்னு சொல்லி கொடுப்பார். என் வாழ்க்கையில் இருக்கிற A to Z எல்லாத்தையும் என் கூடவே இருந்து எனக்கு அழகான ஒரு டீச்சரா, எனக்கு ஒரு ஆசிரியரா நம்பி, ஆமென், கைகளை தட்டி ஏசப்பா, இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியானுடைய மகிமை எனக்கு வேண்டும், பரிசுத்த ஆவியானவரே எனக்கு போதிப்பீராக. சொல்லுங்க, போதிப்பீராக, போதிப்பீராக, எனக்கு போதித்து நடத்துகிறவர். ஹல்லேலூயா. சோ நம்பர் 4, நாலாவதாக இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்கிற நாலாவது ஊழியம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையை பொறுப்பெடுக்கிற பரிசுத்த ஆவியானவர். அப்படின்னா இந்த நகோமி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ரூத் பிள்ளையை பெற்று கொடுத்த உடனே அந்த பிள்ளைய கையில வாங்கி என்ன பண்ணாங்கன்னா, அந்த குழந்தையை வளர்க்கும் தாயாய் மாறினார். ஒரு குழந்தைய பொறுப்படுத்தி எல்லாருமே நகோமி அவங்க பிள்ளை பெற்றான்னு சொல்லல. நீங்க ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை வாசிப்பீர்களானால், நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். சொல்லுங்க பார்க்கலாம், இன்னொரு விஷயம் கூட சொல்லுங்க. நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நான் நம்புறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையை ஆண்டவர் பொறுப்பெடுக்க போறாரு. அந்த பிசினஸ் ஆண்டவர் பொறுப்பெடுக்க போறாரு. அந்த குடும்பத்தை ஆண்டவர் பொறுப்பெடுக்க போறாரு. உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கையை ஆண்டவர் பொறுப்பெடுக்க போறாரு. அந்த கடன் சுமையை ஆண்டவர் பொறுப்பெடுக்க போறாரு. அந்த வியாதியை ஆண்டவர் பொறுப்பெடுக்க போறாரு. கர்த்தர் அந்த காரியத்தை பொறுப்பெடுத்து செய்ய ஆரம்பிச்சாருன்னா, நான் நம்புறேன், அந்த காரியத்துல நேர்த்தியான ஒரு வெற்றியை கர்த்தர் தருவதற்கு வல்லவராயிருக்கிறார். எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டதை, எல்லாரும் பொறுப்பெடுக்காம தள்ளி போட்ட அந்த குடும்பத்தை, அந்த மகளை கர்த்தர் இன்றைக்கு பொறுப்பெடுக்கிறார்.
பொறுப்பெடுக்கிறார். இந்த வருடம் முடிகிறதற்குள்ளே ஒரு நல்ல செய்தியை நீங்கள் கேட்பீர்கள். கர்த்தர் மகளே, ஆண்டவர் பொறுப்பெடுப்பார். என் கணவனார் பொறுப்பெடுக்கல பாஸ்டர், என்ன இந்த பிரச்சனையில மாட்டி விட்டவங்க அந்த பொறுப்பு எடுக்க மாட்டேன்ட்டாங்க. எத்தனையோ பேர் அந்த பொறுப்பை நாங்க எடுக்க மாட்டோம். இது ஓம் பாடு, இது ஓம் பாடுன்னு சொல்லலாம். ஆனா பரம பிதாவாகிய பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல நான் பொறுப்பெடுத்து கொள்ளுவேன். அந்த காரியத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துகிறதற்காய். ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது இந்த 4 ஊழியமும் நடக்க போகிறது. எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் ரூத்தின் புஸ்தகத்திலிருந்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? மகளே, மகனே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் அப்படின்னா பார்த்து பார்த்து ஆண்டவர் செய்வார். உங்களுக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும், கர்த்தர் அதை செய்வார். அப்போ இந்த புத்தகத்துல போவாஸ் என்கிறது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம், ரூத் என்கிறது நமக்கு அடையாளம், திருச்சபைக்கு அடையாளம், ஜனங்களுக்கு அடையாளம். அதே போல நகோமி என்கிறது யாருக்கு அடையாளம்னா ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர், இந்த நகோமி அப்படின்றவங்க பரிசுத்த ஆவியானவர் செய்கிற 4 விதமான ஊழியத்தை தான் பார்த்தோம். நம்பர் 1, அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரீட்சிக்கிறவர், டெஸ்ட் வச்சு நம்மளை ஜெயிக்க பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற 2வது ஊழியம் என்னன்னா, நம்மளை கர்த்தர் வழி நடத்த போகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கைட் பண்ணுவார். நம்பர் 3, மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருந்து சொல்லி கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர். நம்பர் 4, நாலாவது என் வாழ்க்கையினுடைய பொறுப்பெடுக்கிற பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் கேட்குறீங்க இந்த பரிசுத்த ஆவியானவரை? இப்போ நம்ம இந்த பாட்டை பாடும்போது என்ன ஜெபிக்க போறோம்னா, அந்த பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையை பொறுப்பெடுக்கணும், பொறுப்பெடுக்கணும். நான் நம்புறேன் அவர் பொறுப்பெடுத்து செய்வார். ஆனால் ஆச்சரியமா கர்த்தர் செய்வார். என் வாழ்க்கையை யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கிறவங்க, பாஸ்டர் இந்த வார்த்தை எனக்குரிய வார்த்தை தான் பாஸ்டர், எனக்கு பொறுப்பெடுக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை, என் குடும்பத்தில் இருக்கிற யாரையும் பொறுப்படுவதற்கு ஒருத்தருமே இல்லை, பார்த்து பார்த்து செய்கிறதற்கு ஒருத்தருமே இல்லை. ஆனா பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அவருடைய கரத்தில் உங்க குடும்பத்தை எடுப்பார். ஆனால் உங்க குடும்பத்தினுடைய பிள்ளைகளை கர்த்தர் எடுப்பார். ஆனால் அவர் பொறுப்பெடுத்து செய்கிறது ஆச்சரியமா இருக்கும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் பொறுப்பெடுத்து செய்வேன். கர்த்தர் அந்த மிகப்பெரிய பொறுப்பை, அந்த திருமண பொறுப்பை கர்த்தர் கையில எடுக்க போறாரு. ஆமென். இது நடக்கும். நீங்க பார்ப்பீர்கள். அந்த கடன் பொறுப்பை கர்த்தர் கையில எடுக்க போறாரு. இல்ல, நீங்க தற்கொலை பண்ண வேண்டாம், நீங்க மனம் உடைஞ்சு போக வேண்டாம். கர்த்தர் தன்னுடைய கையில அந்த பொறுப்பை எடுத்து, ஆமென், கைகளை தட்டும் போதே அந்த மகிமை பரிசுத்த ஆவியானவரே, இப்போ கணுக்கால் அளவு எங்களுக்கு போதாதப்பா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து இப்ப கைகளம வாருமையா, ஆடு வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ கைகள மேல தட்டி வாருமையா போதகரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எனக்குள்ள நிழலிடுங்க, எனக்குள்ள நிழலிடுங்க, என கூட இருந்து நடத்துங்கப்பா. கரையோர மரங்கள் ஏராளமா, கனிதர வேண்டும் தாராளமா, கரையோர மரங்கள் ஏராளமா, கனிதர வேண்டும் தாராளமா, இலைகள் எல்லாம்
இலைகள் எல்லாம் மறிந்தாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும், கனிகள் எல்லாம் இப்ப கைகளை மேல தட்டி வாருமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியா சொல்லும் வாருமையா, வாருமையா போதகர். நீங்க பாட பாட அந்த அபிஷேகம் கிடைக்கட்டும், பரிசுத்த ஆவியானவர் ஊழியத்தை ஆரம்பிக்கட்டும். போதகரே வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம் செழி. இப்ப கைகளை தட்டி வாருமையா இயேசுவே அப்பா. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் என் மேல, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஹல்லேலூயா. பயப்படாதே, நீ வேண்டியபடி, உனக்கு வேண்டியபடி எல்லாம் நான் உனக்கு செய்வேன், உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த 100 days ஜெபத்துல நம்ம முற்றிலுமாய் ஆளுகை செய்ய போறாரு. கர்த்தர் அந்த 4 ஆசீர்வாதத்தையும் கிருபையாய் கர்த்தர் எனக்கு தர போறாரு. ஆமேன். என்னை டெஸ்ட் வச்சு என்னை ஜெயிக்க பண்ணுகிறதற்கு வல்லவராக இருக்கிறார். என்ன அவரே கையை பிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறாருன்னா நேர்த்தியா வழி நடத்துவாரு. நீங்க கண்ணை மூடிட்டு நீங்க கடந்து போனா போதும். உங்களுக்கு இந்த பாதையை குறித்து எந்த விதமான பயமும் வேண்டியதில்லை. நீங்க போறது முள்காடா இருந்தாலும், நீங்க போறது வனாந்தரமா இருந்தாலும், நான் நம்புறேன் பரிசுத்த ஆவியானவர் உங்க கையை பிடிச்சிட்டார்ல, நீங்க கானான் தேசத்துக்கு போகிறது உறுதி. கானான் தேசத்துக்கு போகிறது உறுதி. இந்த வனாந்தரத்தை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, முள்காடுகளை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. கடைசியில சரியான இடத்துல கர்த்தர் அழகாய் கொண்டு நிறுத்துவார். ஆமேன். மூன்றாவது அவர் பெரிய ஊழியத்தை செய்ய போறாரு. என்ன ஊழியத்தை செய்ய போறாரு? அவர் போதிக்க போறாரு. சொல்லி 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 கொடுப்பாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இதை நீங்க ஃபீல் பண்ண போறீங்க. நான் நம்புறேன் கர்த்தர் உங்க கூட இருந்து சொல்லி கொடுக்கறத நீங்க அனுபவிப்பீங்க. சிலர்கிட்ட இவங்கள்ட்ட பழகாதீங்கன்னு சொல்லுவாரு, இவங்கள்ட்ட கொஞ்சம் பேசுன்னு சொல்லுவாரு, இவங்கள்ட்ட இவ்வளோ ரகசியத்தை நீ சொல்ல வேண்டியது இல்லைன்னு சொல்லுவாரு. ஒன்னொன்னா கூடையே இருந்து அழகா சொல்லி கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் கடைசியில் ஒரு வேலை பண்றாரு பாருங்க. அவர் என்ன பண்ணுகிறாருன்னா பொறுப்பெடுக்கிற ஆவியானவர். பொறுப்பெடுக்கிற ஆவியானவர். நீ எல்லாம் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம், பெத்து கொடுக்கறதுக்கு மட்டும்தான் உன் வேலை, வளர்த்துறதுக்கு அவர் வேலைன்னு சொன்னது மாதிரி நான் நம்புறேன் நீங்க துவங்குவீங்க, நீங்க போய் நிற்பீங்க. அதை முழுவதுமாய் பொறுப்பெடுத்து செய்கிறவர், பொறுப்பெடுத்து செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்கு எந்த டென்ஷனுமே இல்லாம நீங்க இந்த ஜெபத்திற்கு பிறகு ரிலாக்ஸா நீங்க பண்ண போறீங்க. உங்க வேலையை நீங்க ரொம்ப ரிலாக்ஸா பண்ண போறீங்க. உங்க இது நடக்கும், இது அப்படியே நடக்கும். உங்க குடும்பத்தை நீங்க ரொம்ப லகுவாய் ரிலாக்ஸா நடத்த போறீங்க. காரணம் என்னன்னா, ஒரு தகப்பனாய் ஒரு தாயாய் வீட்டில் அவரே இருந்து சகல காரியத்தையும் பொறுப்பெடுத்து, அதனால எந்த தீங்கும் நம்மை அணுகுவதே இல்லை.
ஹல்லேலூயா, ஆமென். இன்னும் ஒரு 3 காரியத்தை கூட உங்களுக்கு சொல்லி ஜெபித்து முடிக்க போகிறேன். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு 3 காரியத்தை அப்படின்னா, இந்த நகோமி இந்த ரூத்துக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ரூத் போவாஸ் என்கிற ஒரு பெரிய கோடீஸ்வரனோட இவர்கள் வாழ்க்கைப்பட போகிறார்கள். அந்த ஊர்லயே இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய வசதி உள்ள மனுஷன் யார் அப்படின்னு சொன்னா அந்த போவாஸ். பட் அந்த போவாசை திருமணம் பண்றதற்கு, அந்த போவாசனுடைய கூட வாழ்றதற்கு இந்த ரூத்துக்கு கொஞ்சம் கூட தகுதி உள்ளவர்கள் அல்ல. ஒண்ணு என்னன்னா, அவருடைய வசதியை மாதிரி இவங்களுக்கு வசதி இல்லை. அவங்க அம்மா அப்பா மாதிரி இவங்க அம்மா அப்பா அந்த ஊரை சார்ந்தவங்க அல்ல. இவர்கள் மோவாபிய ஸ்திரீகள். அப்படின்னா இந்த மோவாபிய ஸ்திரீகள், மோவாபியர்கள் இவருடைய பார்வைக்கு ரொம்ப அருவருப்பானவர்கள். அங்க இருக்கிற ஒருத்தனிடத்துல தான் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா, எப்பா இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னா, இந்த ரூத்தை முறைப்படி கல்யாணம் பண்றதற்கு அங்க ஒருத்தர் இருக்கிறார். அவர் யார் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஒரு பையனுக்கு இப்போ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பையன் ஒருவேளை இறந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னா, அந்த பையனுடைய சகோதரன், அந்த சகோதரன் கல்யாணம் பண்ணாம இருந்தா அந்த பொண்ணுக்கு அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த சந்ததி அற்று போகாதபடிக்கு நீங்க இந்த இதை எங்க வாசிக்க முடியும் அப்படின்னா, இந்த சாப்டர் யூதா அப்படின்ற ஒருத்தர் இருப்பார் பாருங்களேன். யாக்கோபினுடைய 12 குமாரர்களுடைய யூதா. இந்த யூதா ஒரு மூத்த பையனுக்கு தன்னுடைய மனைவி பொண்ணை கல்யாணம் பண்ணுவான். ஆனா அவன் இறந்து போயிடுவான். அதற்கு பிறகு 2வது பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவனும் இறந்து போயிடுவான். அந்த 3வது பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி தர்றேன்னு சொல்லிட்டு தரமாட்டேன். அது ஒரு பெரிய ஸ்டோரி. அப்படின்னா அப்போ பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இப்படி அந்த அந்த பொண்ணு விதவையா இருந்து இன்னும் அவளுக்கு புத்திர சன்னிதானம் இல்லை அப்படின்னா, அடுத்த ஜெனரேஷன் அவருக்கு அடுத்த அந்த குடும்பத்தில் இருக்கிற முக்கியமான நபர் அதில் கல்யாணம் பண்ணலாம். அப்போ இந்த ரூத்தினுடைய உறவின் முறையான இன்னொருத்தர் இருக்கிறார், கல்யாணம் பண்ற ஒருத்தர். ஆனா இவர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அவர் எல்லா நாட்டாம் அப்படின்னா அந்த தேசத்துல இருக்கிற பெரிய பெரிய லீடர்ஸ் ஒரு இடத்துல கூடுவாங்க. அந்த இடத்துல வச்சு இந்த பிள்ளைய கை பிடிக்கணும். இல்ல அப்படின்னு சொன்னா அவன் இந்த பொண்ணு எனக்கு வேண்டான்னு சொல்லி அவருடைய செருப்பை கழட்டி போட்டுட்டு போகணும். அப்போ இப்போ இந்த போவாஸ் என்கிறது பெரிய கோடீஸ்வரர். இவருடைய முறை ஒருத்தர் வராரு. அந்த மனுஷன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நான் இந்த காரியத்தை ஏத்துக்க முடியாது, எனக்கு வேண்டாம், அவ்வளவுதான், நான் செருப்பை கழட்டி போட்டு வேணா போறேன் அப்படின்னு சொல்லி அவர் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனுக்கு எந்த வயலிலே பொறுக்கும்படியாய் போனாலோ அந்த வயலுக்கே ஓனராகிற அளவிற்கு கர்த்தர் அந்த பிள்ளையை கிருபையாய் ஆசீர்வதித்தார். அதற்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதற்கு இந்த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னா, இந்த நகோமி என்கிற இந்த மாமியார் என்ன பண்றாங்கன்னா, இந்த பிள்ளைக்கு ஒரு 3 ஐடியா சொல்லி கொடுக்குறாங்க. இந்த 3 ஐடியா சொல்லி கொடுக்குறாங்க. நான் நம்புறேன் இந்த 3 ஐடியாவையும் நம்ம இன்னைக்கு ஃபாலோ பண்ண போறோம். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அதை நிலைவரப்படுத்த போறாரு. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னா, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய போகிறார். நான் நம்புகிறேன் இந்த 100 days ஜெபம் முடிகிறதற்குள்ளே போவாஸ் என்கிற ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன், ஆமென், தான் நினைத்திருக்காத ஒரு வாழ்க்கை அந்த ரூத்திற்கு அமையுமானால் நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு நீங்க நினைச்சிராத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தரப்போறாரு. நினைச்சிராத ஒரு உயர்வை கர்த்தர் தரப்போறாரு. உங்க குடும்பத்துல யாருக்கும் கிடைக்காத ஒரு நன்மையை நிச்சயமாய், ஆமென் ஆமென், நீங்க வாக்கு தத்தத்தின்படி அப்படியே விசுவாசிங்க. ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பா இது உங்களால முடியும் ஆண்டவரே, இது உங்களுக்கு லேசான காரியம் அப்பா, ஆமென். உங்களுக்காகவே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்காகவே அந்த போவாசை கர்த்தர் வெயிட் பண்ண வைக்கிறாரு. உங்க ஒரே ஒருத்தருக்காக அந்த பந்தியிலே அந்த சாப்பாடு ஆயத்தமாக்கப்பட்டு வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா.
ஆமென். அப்போ நம்ம எல்லாரையும் பரிசுத்த ஆவியானவர் மோவாப் என்கிற அந்த உலகத்திலிருந்து நம்மளை வேறு பிரிச்சு நம்மளை அழகா வழி நடத்தி இப்ப எங்க கொண்டு போறாருன்னா போவாஸ் என்கிற ஒரு பெரிய கோடீஸ்வரரோட நம்மளை கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் இணைக்க போறாரு, நம்மளை இணைக்க போறாரு. இந்த உலகத்திலையும் அப்படி நடக்க போகுது. பரலோக ராஜாவை இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிற வரைக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கையை பிடிச்சு போவாசோட கொண்டு போய் இணைக்க வைக்க போறாரு. ஆமென். நமக்கு எல்லாருக்கும் பரலோகத்தை கர்த்தர் தர போறாரு. பரலோகத்துல உங்க பேரை ஆண்டவர் எழுத போறாரு. நம்ம இந்த உலகத்தை விட்டு நித்திய ராஜ்யத்திற்கு போறோம். அங்க போவாஸ் என்கிற தேவன் நமக்காய் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரோடு ஒரு திருமணம் நடக்க போகிறது. அவருக்குரிய அத்தனையும் நமக்கு தரப்போகிறார். நித்திய காலமாய் நாம் அவரோடு சந்தோஷமாய் வாழ போகிறோம். அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய அனுபவத்திலே நம்ம யாரும் தவறப்போவது இல்லை. நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் சேர்த்து அந்த பரலோகத்திற்கு கொண்டு போகிறதற்கு கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ரொம்ப கவனமா இந்த 3 ஐடியாவை ரொம்ப கவனமா கேளுங்க. நம்பர் 1, முதலாவதாக 3ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரம் 3வது வசனம், நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் குடித்து தீர் மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. நல்லா கவனிச்சுக்குங்க. இன்னொரு விஷயம் கூட, இந்த ஐடியா யார் நமக்கு சொல்லி கொடுக்கிறது? சத்தமா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர். எதுக்கு நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு? எதுக்கு சொல்லி கொடுக்கிறாரு? நமக்காக ஒரு பெரிய பொக்கிஷம் காத்துட்டு இருக்குது. நமக்காக ஒரு பெரிய வெற்றி காத்துட்டு இருக்குது. நான் அறியாததும் எனக்கு எட்டாததையும் கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல யாருமே அனுபவித்திராத ஒரு நன்மையை கர்த்தர் நமக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த நன்மையை பெற்றுக்கொள்றதற்கு இந்த நகோமி என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய மருமகளை கூட்டு ஒரு ஐடியா முதல்ல சொல்றாங்க. என்ன ஐடியா சொல்றாங்கன்னா, அம்மா நீங்க வாசாமி இங்க வந்து நீ என்ன பண்ணுனா, நல்லா குளிச்சுட்டு தலையில எண்ணெய் வச்சு உன் வஸ்திரத்தை எல்லாம் இருக்கிறதுலே நல்ல ஒரு சுடிதார் இல்ல நீ இருக்கிறதுலே நல்ல ஒரு சாரியை நீ கட்டி உடுத்தி நீ எங்க போ, நீ அந்த களத்திற்கு போ. ஆனா களத்திற்கு போன உடனே நீ போய் முன்னாடி நின்றாத. என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, அந்த மனுஷன் குடித்து தீரு மட்டும் அவனுடைய கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. அப்படின்னா சாப்பிட்ற நேரத்தில் போய் நீ என்ன பண்ணாத, டிஸ்டர்ப் பண்ணாத. அப்படின்னா அப்போ இருக்கிற நாட்களில் வந்து பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாட்டு மேசையில் மட்டும் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. துர்ச்செய்தி எது வந்தால் கூட அவங்க யாருமே எந்த ரியாக்டுமே பண்ண மாட்டாங்க. பெரிய பெரிய அப்போ இருக்கிற கோடீஸ்வரர்கள் வந்து தங்களுடைய சாப்பாட்டு மேஜையில் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது யாராவது ஒருத்தர் இறந்து போன செய்தியை கேட்டால் கூட அவங்க சாப்பாடை வச்சுட்டு எல்லாம் எழும்ப மாட்டாங்க. அவங்க அழமாட்டாங்க. அவங்க என்ன பொசிஷனில் உட்கார்ந்து என்ன பேசிட்டு சாப்பிட்றாங்களோ அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கப்புறம் தான் என்ன விஷயம்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் அழுவாங்க. அவங்க அந்த அளவுக்கு அதை முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்போ இந்த நகோமி என்ன சொல்லி அனுப்புறாங்க அப்படின்னு சொன்னா, நீ எல்லாத்தையும் ரொம்ப அழகா ரெடியாகி நீ போயிரு. ஆனாலும் அந்த மனுஷன் புசித்து குடித்து தீர் மட்டும் அவன் சாப்பிட்டு திருப்தியா வந்து கை கழுகுற வரைக்கும் அவனுடைய கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. அப்படின்னா நம்பர் 1, முதலாவதாக இந்த நகோமி தன்னுடைய மருமகளுக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் சீக்ரெட் என்ன அப்படின்னு சொன்னா, நீ ஒளிஞ்சுக்கோமா, நீ ஒளிஞ்சுக்கோமா. நீ போன உடனே உன்னை காமிச்சிடாத. நீ போன உடனே அவருக்கு முன்னாடி நீ நின்றாத. நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, நீ கொஞ்ச நேரம் அவருடைய கண்ணுக்கு எதிர்படாமல் இருந்து அதுக்கப்புறம் நீ போய் நில்லு. அதுக்கப்புறம் நீ போய் நில்லு. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரோட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு மகிமையுள்ள காரியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். உங்களுக்கு ஒரு உயர்வான பொக்கிஷத்தை ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். மிக ஆச்சரியமான ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க இன்னைக்கு எந்த விதத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அதை விட 100 மடங்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு
உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, நீ கொஞ்ச நேரம் என்ன பண்ணிடுனா, நீ ஒளிஞ்சுக்கோ, நீ ஒளிஞ்சுக்கோ. யாருடைய கண்ணுக்கும் எதிர்பட வேண்டாம், சொந்தக்காரங்களுடைய கண்ணுக்கு எதிர்பட வேண்டாம். நீ அவைலபிளா இருக்காதீங்க, அவைலபிளா இருக்க வேண்டாம். ஆண்டவர் எந்த மனுஷனை கர்த்தர் உயர்த்த நினைக்கிறார்னா, நான் நம்புறேன், யார் ஒளிந்து கொள்ளுகிறார்களோ, யார் யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சுக்கிறாங்களோ அவர்களை வேதம் சொல்லுது, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். ஆண்டவரே உங்களை வெளியே கொண்டு வருவார், ஆண்டவரே உங்களை நோக்கி பார்ப்பார். மறைஞ்சிருக்கிற ஒருத்தரும் கண்டிப்பாக பிரகாசிக்காம போகவே மாட்டீங்க. வேதம் சொல்லுகிறது, மோசையினுடைய ஊழியக்காரனாகிய யோசுவா மறைஞ்சிருந்தாரு, யாருக்கும் தெரியாம இருந்தாரு. ஆனா கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிற வேலையை கர்த்தர் ஜோஷுவாவினுடைய கையிலே கர்த்தர் கிருபையாய் தந்தார். ஆமென். 2008 வருஷத்திலிருந்து கிட்டத்தட்ட கண்டினியூவா ஒரு 7 ஆண்டுகள், 7 வருஷம். நான் வந்து ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றேன். 2008 வருஷத்திலிருந்து கண்டினியூவா 7 வருஷம் இந்த கோயம்புத்தூர் பட்டணத்திலே இருக்கிற எந்தெந்த இடத்திலெல்லாம் முள்காடுகள் இருக்குதோ அந்த காட்டுலெல்லாம் யாருக்கும் தெரியாம, யாருக்கும் என்ன தெரியாது, நான் யாருக்கும் சொன்னதும் இல்லை. ஒரு பாட்டில் நிறைய தண்ணி எடுத்துட்டு போய் ஒவ்வொரு முள்காடுக்குள்ள போய், சரவணம்பட்டியில நிறைய இடத்துக்குள்ள அந்த மாதிரி போய் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். இங்க சங்கனூர் பக்கத்துல நிறைய முள்காடுல ஜெபம் பண்ணியிருக்கிறேன். இந்த பக்கம் நிறைய இடத்துல மேட்டுப்பாளையம் போற வழியில முடிஞ்ச வரைக்கும் எங்கெல்லாம் முள்காடு இருக்குதோ அந்த முள்காடெல்லாம் போய் மறைஞ்சு 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 மறைஞ்சு, அன்னைக்கு யாருக்கும் என்ன தெரியாது, அன்னைக்கு யாரிடத்துலையும் போய் என்ன காமிக்கல, யாரும் என்ன புகழ்த்தணும் தட்டி கொடுக்கணும் எதுவுமே நினைக்கல. நான் எங்க ஒளிஞ்சுக்கிட்டேன்னா கர்த்தர் சமூகத்துல போய் அப்படியே ஒளிஞ்சு 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 ஒளிஞ்சு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்வேன்னு நினைச்செல்லாம் பண்ணல, இத்தனை பேருக்கு அறிமுகமாவே அப்படின்னு நினைக்கல. ஆனா என்னமோ தெரியல, ஆண்டவருடைய சமூகத்துல ஒளிகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால யாருக்கும் தெரியாம ஒரு 7 ஆண்டுகள் போய் தனியா ஒளிஞ்சு 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 அப்படியே வாழ்ந்தோம். இன்றைக்கு இந்த பலிபீடத்தில் நிற்கும் போதுதான் தெரியுது, இல்ல கர்த்தர் ஒளிய வைத்திருக்கிறார், கர்த்தர் தனிமைப்படுத்தி இருக்கிறார், கர்த்தர் யாருக்கும் தெரியாம என்ன கர்த்தர் பக்குவப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கிற யாரையோ ஒரு சிலரை கர்த்தர் இப்பொழுது ஒளிய வச்சிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு நிறைய பேருக்கு அவர்களை பார்க்கறதுக்கு பிடிக்கல, எல்லார மாதிரி நீ வெளியே போகல, எல்லார மாதிரி பழகல, நீங்க தனியா இருக்கிறீங்க. ஆண்டவரும் நீங்களும், ஆண்டவரும் நீங்களும் இப்படியே கர்த்தர் உங்களை வழி நடத்தி கொண்டு போகிறார். இதற்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு, இதற்கு ஒரு பெரிய காரணம் உண்டு. போவாஸ் என்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் வெகு சீக்கிரத்திலே உங்களுக்காக வந்து சேர போகிறது. கர்த்தர் அதை தரப்போகிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் நீர் ஒளிந்து கொள், ஒளிந்து கொள். ஹல்லேலூயா. யோசேப்பை ஆண்டவர் ஒளிச்சு வச்சிருந்தாரு பாருங்க. யோசேப்பை யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வச்சிருந்தாரு. அவர் யாருக்கு முன்னாடியும் நான் தான் யோசேப்புன்னு சொல்ல முடியல, எனக்கு சொப்பனத்திற்கு விளக்கம் தெரியும் அப்படின்னு சொல்ல முடியல, நான் ரொம்ப டேலண்டான பர்சன் சொல்ல முடியல. கர்த்தருடைய சமூகத்தில் அவர் என்ன பண்ணார், ஒளிஞ்சிட்டே இருந்தாரு. ஆனா திடீரென்று ஒரு நாள் அழைப்பு வந்தது. சிறைச்சாலையிலிருந்து எடுக்கப்பட்டார். ராஜாவுக்கு முன்பாய் கொண்டு போய் நிறுத்தி இத்தனை நாட்களும் இவன் எங்க இருந்தான்னு கேட்கிற அளவிற்கு கர்த்தர் சாட்சியாய் நிறுத்தினார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு பிளஸிங் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் வரப்போகுது. இத்தனை நாட்களும் நீங்க எங்க இருந்தீங்கன்னு கேட்க போறாங்க. கர்த்தர் உங்களை வெளியரங்கமாய் கொண்டு வருவார். லட்சங்களுக்கு முன்பாக சாட்சியாய் நிறுத்துவார். உங்க குடும்பத்திற்கு முன்பாக நீங்கள் பிரகாசிக்கிற சுடராய் வந்து நிற்பீர்கள். இன்றைக்கு சொந்தக்காரங்களை பார்த்தா ஓடி ஓடி ஒளியறீங்கல்ல, இன்றைக்கு உங்களை கேட்டா எங்க இருக்கிறான்னு தெரியல, வெளியூர்ல வந்து யாருக்கும் தெரியாம நீங்க ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. யாரு முன்னாடி உங்களை கொண்டு போய் நிறுத்துறதுக்கு உங்களுக்கு பலன் இல்லை. நீங்க ஒதுங்கி ஒதுங்கி
ஒதுங்கி இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நேரத்தில் நீ கர்த்தரோடு நீ ஒளிந்து கொள்ளுவாய். ஆனால் திடீரென்று திரும்பவும் ஒரு நாள் வரும், அன்றைக்கு தலை நிமிர்ந்து வெட்கப்பட்டு போன அந்த ஜனத்துக்கு முன்னாடி, சொந்தக்காரங்களுக்கு முன்பாக கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல உன்னை நான் மறைஞ்சிருக்கிறதுக்கு விட மாட்டேன். அதற்காக அழைக்கல. நீங்கள் வெளிப்படுகிறதற்கு ஒரு காலம் வரும். நீங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு ஒரு காலம் வரும். ஹல்லேலூயா. அந்த புருஷன் அதை சாப்பிட்டு குடித்து தீர்க்கும் மட்டும் அவருடைய கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? எத்தனை பேர் ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க? உங்க பிசினஸ்ல ஒரு உயர்வு உங்களுக்கு வேணுமா பிரதர்? உங்க குடும்பத்தில் ஒரு மாற்றம் வேணுமா பிரதர்? நான் சொல்றேன், எல்லார்ட்டையும் போய் நிக்காதீங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது மாதிரி போகாதீங்க. 10 பேர் 20 பேர் 100 பேரோட எப்போ இருக்கிறதையே நினைக்காதீங்க. நீங்க கொஞ்ச நாளைக்கு இந்த உலகத்திலே இருக்கிற மனுஷருடைய தொடர்புகளை எல்லாம் துண்டிச்சு யாருடைய தொடர்போட இருக்கணும்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க எல்லாரும். ஏன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு விரும்புகிறார். பெரிய பொக்கிஷத்தை ஆண்டவர் உங்க மேல கொடுக்கிறதுக்கு விரும்புகிறார். கர்த்தர் உங்களை உருவாக்குறதற்கு கர்த்தர் விரும்புகிறார். நீ சாதாரணமான ஆள் இல்லைன்னு கர்த்தர் சொல்லுகிறார். உன் மேல பெரிய திட்டமே வச்சிருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். பெரிய நோக்கத்திற்காக உன்னை உருவாக்கிட்டு இருக்கிறேன். தாயின் கருவிலே உருவாகும் முன்னே நீ தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளை. நீ எனக்குரியவன், நீ எனக்குரியவள், நீ வித்தியாசமாய் அழைக்கப்பட்டவள். ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற அவர்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆண்டவர் ஏதோ ஒரு பெரிய பர்பஸ், ஒரு பெரிய நோக்கத்தை நிறைவேற்ற போகிறார். மகளே நீ தனித்திரு, மகனே நீ தனித்திரு. ஆண்டவர் எனக்கு ஏன் இதை அனுமதிச்சாங்க? கர்த்தர் சொல்றார், இது தீமைக்கு இல்ல மகளே, இது நன்மைக்கு தான். நீ யாருக்கும் தென்படாமல் இருந்தால் போதும். திருமணத்திற்கு போகிறதுக்கு உன் கையில பணம் கூட இல்லை, சொந்தத்தை பார்க்கறதுக்கு உன் கையில எதுவுமே இல்லை. ஆனா நிறைய பேருக்கு அது தெரியாது. காரணம், கர்த்தர் உன்னை எல்லாரை விட்டு கர்த்தர் உன்னை தனிமைப்படுத்துகிறார். ஆண்டவர் உங்களோட பேசுறதுக்கு விரும்புகிறார். கர்த்தர் உங்களை உருவாக்குறதற்கு விரும்புகிறார். கைகளை எல்லாரும் உயர்த்தி இயேசுவே ஆமென், அந்த பாக்கியம் இப்பொழுது வரட்டும். சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. ஆமென். கர்த்தர் அவருடைய கூடார மறைவிலே உங்களை மறைத்து கன்மலையின் மேல் நிறுத்துகிற கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. கூடார மறைவில மறைச்சு கன்மலையின் மேல நிறுத்துகிற கர்த்தர். கர்த்தர் நம்மளை கூடார மறைவில மறைக்கிறார்னா நம்மளை கன்மலையின் மேல நிறுத்த போறாருன்னு அர்த்தம். எலியாவை பார்த்து கர்த்தர் ஒரு பெரிய அற்புதம் செய்யறதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன சொல்றாருன்னா, நீ கொஞ்ச நேரம் போய் கொஞ்ச நாள் என்ன பண்ணுன்னா, நீ ஒளிந்து கொள். நீ யாருக்கும் உன்னை காமிக்காதப்பா, நீ ஒளிந்து கொள். ஆனா ஒரு நாள் நீ எல்லாருக்கும் முன்னாடி நிற்கிற ஒரு நாள் வரும். உன்னை நிறைய பேர் தேடுவாங்க, உன்னை நிறைய பேர் தேடி மறந்துடுவாங்க. அதற்கு பிறகு உன்னை நான் கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாய் நிறுத்துவேன். இது நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை. உங்க குடும்பத்தை கொண்டு வந்து நிறுத்துவார். இன்னைக்கு தேடுகிற சூழ்நிலையில தான் நீங்க இருக்கிறீங்க. ஆனா ஒரு நாள் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த நகோமி வந்து தன்னுடைய மருமகளுக்கு ஒரு சீக்ரெட்டை கத்து கொடுக்குறாங்க. அப்படின்னா போவாஸ் என்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்றதுக்கு ரெண்டாவது ஒன்று சொல்லி கொடுக்குறாங்க. பாருங்க, நீங்க 3ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் படுத்து கொண்ட போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்களின் மேல் மூடி இருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். அப்பொழுது நீ செய்ய வேண்டியது இன்னதென்று அவன் உனக்கு சொல்லுவான் என்றார். இன்னொரு விடை கூட வாசிக்கலாம் மகளே. 3வது வசனத்திலிருந்து கூட வாசிக்கலாம், 3லிருந்து வாசிக்கலாமே.
நீ குனித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீர் மட்டும் அவன் கண்களுக்கு எதிர்படாமல் இரு. அவன் படுத்து கொண்ட போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்து போய் அவன் கால்களின் மேல் மூடி இருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். ஹலோ, மாமியார் என்ன சொல்றாங்க? மாமியை இப்போ அந்த போவாஸ்கிட்ட நீ போயிட்டல்ல, அவர் படுத்திருக்கிற இடத்தை நீ பார்த்து நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அவர் படுத்ததற்கு பிறகு அவருடைய காலில் மூடி இருக்கு பாரு போர்வை, காலில் மூடி இருக்கிற அந்த போர்வைய நீ என்ன பண்ணணும்னா அதை மட்டும் எடுத்துட்டு நீ அங்க எங்க படுத்துக்கோ அப்படின்னு சொன்னா, அந்த காலின் கீழே படுத்துக்கோ, காலுக்கடியில படுத்துக்கோ, உம்முடைய பாதம் எனக்கு போதும்னு நீ நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவை சொல்றாங்க. இந்த மனுஷன் போவாஸ் என்கிறவர் எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறாரு, எத்தனையோ பேருக்கு அவர் கோணரா இருக்கிறாரு. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு தாழ்மை இருக்கும்னு அவருக்கு தெரியும். இவர் படுத்த உடனே பெட்ஷீட்டை எடுத்துட்டு நீ போய் கூட படுத்துக்கோன்னு சொல்லல. என்ன பண்றாங்க அப்படின்னா, காலில் இருக்கிற போர்வை மட்டும் எடுத்துட்டு அங்க போய் காலுக்கு கீழே நீ இந்த மாதிரி செஞ்ச உடனே அந்த மனுஷன் நீ என்ன செய்யணும்ன்றது உனக்கு என்ன பண்ணுவாருன்னா போதிப்பார். நம்பர் 2, இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கென்று போவாஸ் என்கிற ஒரு பெரிய பொக்கிஷத்தை வச்சுட்டு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்கிற இரண்டாவது ஐடியா என்ன அப்படின்னா, நீ ஆண்டவருடைய பாதத்தை, கர்த்தருடைய பாதத்தின் கீழே போய் நீ படுத்துக்கொள். நீங்க உங்களை தாழ்த்துங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய பாதத்தை முத்தம் செய்த, அவருடைய பாதத்தை பிடிக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. மனுஷனுடைய பாதத்தை பிடிக்க வேண்டாம். நீங்க முழங்கால் படி இடுங்க, தேவனுடைய பாதத்துல போய் நீங்க உட்காருங்க. ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை என் பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்கிறதும் என் பாதத்தில் உட்கார்ந்து ஜோம் பண்றதையும் தெரிந்து கொண்டது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய பொக்கிஷத்தை ஆண்டவர் தரப்போறாரு. அந்த பொக்கிஷத்துக்கு கர்த்தர் இரண்டாவது நமக்கு சொல்லி கொடுக்கிறது என்ன அப்படின்னா, நீங்க போய் பாதத்துல உட்காருங்க. இன்னைக்கு நிறைய பேர் குறைஞ்சிட்டே வர்றாங்க, அவருடைய பாதத்துல உட்கார்றதுக்கு ஆட்கள் குறைஞ்சிட்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளையோடு கர்த்தர் சொல்லுகிறார், என் பாதத்தின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டு. ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்ச நீங்க மனுஷனுடைய பாதத்தை பிடிக்கிறதுக்கு கர்த்தர் விடமாட்டார், கர்த்தர் விடமாட்டார். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற உங்களுக்கு ஒரு இரக்கம் வரும். அவருடைய பாதத்தை உறுதியாய் பற்றி பிடிக்கிற உங்களுக்கு நிச்சயமாய் ஒரு போவாஸ் என்கிற ஆசீர்வாதம் நிச்சயமாய் வரும். அவருடைய பாதத்தடியிலே வந்த நீங்கள் வெறுமையாய் திரும்பி போக மாட்டீர்கள். கையை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஐயா எனக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்கு ஒரு விடுதலை வேணும். உங்க பாதத்தை பிடிக்கக்கூடிய ஒரு விடுதலை வேணும், உங்க பாதத்தில் அமர்ந்திருக்க கூடிய ஒரு விடுதலை வேணும். சத்தத்தை உயர்த்தி நீங்க கேட்க கேட்க அந்த கிருபையை தருவார். ரொம்ப நாள் ஆச்சுப்பா நான் ஜெபம் பண்ணி காத்திருந்து, ரொம்ப நாள் ஆச்சு உங்க பாதத்தை பிடிச்சு உங்க பாதத்தை முத்தம் செய்து ரொம்ப நாள் ஆச்சு. என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லாத்தையும் உங்க சமூகத்துல கொட்டி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இந்த 68வது நாள் எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவரே ஒரு ஜெபாவியை ஊற்றுவீராக, ஒரு ஜெப மகிமையை ஊற்றுவீராக. அந்த மகிமை உங்க பாதத்தை பிடிக்கணும். உங்க பாதத்தை பிடிச்சு நான் முன்னேறக்கூடிய ஒரு கிருபையை. ஹல்லேலூயா, thank you Jesus. உம்முடைய பாதத்தை பிடிக்கக்கூடிய கிருபை எனக்கு தருகிற தேவன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய பாதம் நம்மை பல மடங்கு அதிகாரியாய் நம்மை வளர்த்த போகிறது. அவருடைய பாதத்தின் கீழ் வந்த நம்மை ஒரு நாள் அவர் வெட்கப்படுத்த மாட்டார். நம்பர் 1, முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம் என்னன்னா, நீ ஒளிந்து கொள், நீ யாருக்கும் தென்பட வேண்டாம். நம்பர் 2, இரண்டாவதாக
பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன அப்படின்னா, நீ அவருடைய பாதத்தின் கீழ் போய் அமர்ந்து கொள், அவருடைய பாதத்தை பிடிச்சிருங்க. ஆமென். மனுஷனிடத்துல போகிறதுனால இந்த காரியத்தில் வெற்றி வராது. ஆனா அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்டுட்டு இருக்கிறாரு. அவருடைய பாதத்தை பிடிச்சிட்டு இருக்கிறோம்ல, கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். வேதம் சொல்லுது, அந்த தன்னுடைய கையிலே இருக்கிற விலையேற பெற்ற நளதம் என்னும் தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் ஊற்றி தன்னுடைய தலைமயிரினால் அவங்க தொடச்சிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஒரு மனுஷன் சொல்றான், இதை 300க்கும் அதிகமான பணத்திற்கு விற்கலாமே. யூதாஸ் தான் அந்த வேலையை சொல்றாரு. அப்படின்னா இவ்வளோ காஸ்ட்லியானதை உடைக்க தேவையா? அந்த 300 பணம்ன்றது நான் சொன்னேன்ல, அது கிட்டத்தட்ட நேற்றைக்கு சொன்னேன்ல, 1 இயருடைய சம்பளம், 1 வருஷத்தினுடைய ஊதியம். அந்த ஸ்திரீக்கு வேற எதுவுமே இல்லை. அவள் தன்னுடைய வாழ்க்கையில சம்பாரிச்சு வச்சிருந்தா தான். அது எப்படி சம்பாரிச்சாங்கன்னு தெரியல. ஆனா ஒரு முடிவு எடுத்தாங்க. என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, என் ஜீவனத்துக்கென்று வச்சிருந்த எல்லாத்தையுமே நான் எங்க உடைச்சு ஊற்ற போறேன்னா, மொத்தத்தையும் உடைச்சு அப்பா பாதத்துல ஊற்ற போறேன். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இவ என்கிட்ட ரொம்ப பெரிய காரியத்தை செஞ்சிருக்காங்கப்பா, இது எல்லா இடத்துலையும் பேசப்படும்பா, இந்த வாசனை பேசப்படுகிற எல்லா இடத்துலையும் வீசப்படும் சொன்னார். ஆமென். நான் நம்புறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எல்லாத்தையும் எங்க உடைச்சு ஊத்துங்கன்னா அவர் பாதத்துல அவருடைய பாதத்துல இருக்கக்கூடிய பலனை கர்த்தர் தருகிறவர். ஆமென். அவருடைய பாதத்துல இருக்கிற ஒரு நேரம் கூட நம்முடைய வாழ்க்கையில வீணாய் போகாது. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப 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 சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி காமிச்சுக்காதீங்க, ரொம்ப வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னாடி காமிச்சுக்காதீங்க. நம்ம கொஞ்ச நேரம் என்ன பண்ணணும்னா ஒளிஞ்சுக்கணும். நம்மளை யாரும் அவ்வளோ சீக்கிரமா நம்ம பப்ளிசிட்டியா பண்ணக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற உலகம் ரொம்ப மோசமான உலகம். என்ன தெரியுமா, ஒரு போட்டோவை பிடிச்சி உடனே இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணி, உடனே ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணி, உடனே நிறைய இடத்துல போஸ்ட் பண்ணி ஒரு 10 பேர் பார்க்கணும், 10 பேர் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம நிறைய நேரத்தில் என்னன்னா, நம்மளை வெளியே கொண்டு வரணும், 10 பேருக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஒளிஞ்சுக்கோ, நீ மறைஞ்சுக்கோ, கர்த்தரே கொண்டு வருவார், ஆண்டவரே வெளியே கொண்டு வருவார். ஆனா ஆண்டவரே வெளியே கொண்டு வரும்போது நீங்க உங்களை பிறகு காமிக்க மாட்டீங்க. யாரை காமிப்பீங்க தெரியுமா? அப்பாவை வெளியே காமிப்பீங்க, கர்த்தரை வெளியே காமிப்பீங்க. நீங்க வெளியே அப்படி பேசுறத கூட நீங்க விரும்ப மாட்டீங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டியா கர்த்தர் உங்களை மாற்ற போறாரு. நான் நம்புறேன். போவாஸ் என்கிறது பெரிய பொக்கிஷம். போவாஸ் என்கிறது நம்முடைய திராணிக்கு மிஞ்சிய பொக்கிஷம். போவாஸ் என்கிறது நம்முடைய குடும்பத்துல யாருமே அனுபவிச்சிடாத ஒரு பொக்கிஷம். போவாஸ் என்கிறது அந்த தேசத்திலே பெரிய பொக்கிஷம். அநேகருக்கு கிடைக்காத ஒரு பொக்கிஷம், அநேகர் ஆசைப்பட்டும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு பொக்கிஷம். அதை கர்த்தர் ரூத் என்கிற உங்களுக்கும் எனக்கும் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறாரு. இது நடக்கும்னு நம்புறவங்க, உங்க குடும்பத்திலேயே இல்லாதது, நிறைய பேருடைய கண்ணுக்கு ஆச்சரியமா இருக்கிறது, உங்க தகுதிக்கு மிஞ்சினது, நீங்க நினைச்சு பார்க்காத ஒன்றை இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ள கர்த்தர் தர்றாரு. நல்லா நம்புறவங்க, உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் தர்றாரு. சொல்லுங்க சொல்லுங்க, இயேசுவே இந்த வார்த்தை உண்மையானது ஆனால் இப்போ 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 பரலோகம் அதற்கான கையெழுத்து போடட்டும். இப்பொழுது பரலோகம் அந்த முத்திரையை போடட்டும். இப்போ இப்போ என் பிள்ளைக்கு பரலோகம் அந்த காரியத்தை அங்கீகரிக்கட்டும். ஆண்டவரே, போவாஸ் என்கிற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் இப்பொழுது என் பிள்ளைக்கு சாங்ஷன் பண்ணப்படட்டும். இந்த ஜெபம் முடிச்சதற்கு பிறகு கையில கிடைக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஃபர்ஸ்ட் கர்த்தர் சொல்லி தராரு, பரிசுத்த ஆவியானவர் சொல்லி தராரு, ஒளிஞ்சிரு, நீ ஒளிஞ்சிரு, உனக்கு ஒரு பெரிய பொக்கிஷத்தை நான் வச்சிருக்கிறேன். அந்த ஒளிஞ்சிருக்கிறது தான் நம்மளை குவாலிட்டியா மாற்றும். நம்பர் 2, இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய பாதத்தையே பிடிச்சுக்கோ, அவருடைய பாதத்தையே பிடிச்சுக்கோ. அவருடைய பாதத்தை பிடிச்சு முன்னேறது பெரிய பாக்கியம்.
நான் நம்புறேன் கர்த்தருடைய பாதத்தை பிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வழி திறக்கும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு 1000 வழி திறந்திருக்கலாம், ஆனா அந்த 1000 வழி பதட்டத்திலே இருந்திருக்கலாம். நீங்க கர்த்தருடைய பாதத்தை பிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வழி உங்களுக்கு திறக்கும். அந்த வழியை யாரும் அடைக்க முடியாது. அந்த வழி மகிமையானதா இருக்கும். அது உங்க வம்சத்திற்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூணாவது, இந்த நகோமி அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். மாமியார் தன்னுடைய மருமகளுக்கு மூணாவது ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க. வாசிக்கலாமா அந்த காரியத்தை? 3ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றாள். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. இன்னைக்கு நிறைய பேரை பார்த்து கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை தான் சொல்றாரு. மகளே, மகனே, நீ சஞ்சலப்பட்டு இருக்கிற காரியம், நீ பயப்பட்டு கொண்டிருக்கிற காரியம், நீ என்ன பண்ணலான்னு நினைச்சிட்டு இருக்கிற காரியம், நீ ஆத்திரப்படுகிற அந்த காரியம், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, என்னமாய் முடியும் என்று அறியும் மட்டும் நீ பொறுத்திரு. அந்த காரியத்தை நடந்து முடிகிற வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இளைப்பாற மாட்டார். உங்களுக்கு செய்கிற வரைக்கும் அவர் இளைப்பாற மாட்டார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த காரியம் முடியும் மட்டும் அவசரப்படாதே. இந்த காரியம் முடியும் மட்டும் யாரையும் தேடி போகாதே. இந்த காரியம் முடியும் மட்டும் உன்னுடைய மைண்ட்ல இருக்கிற யோசனையை நீ செலவு பண்ணாத. இந்த காரியம் முடியும் மட்டும் உன்னுடைய பணத்தை நீ செலவழிக்காதே. யாரோ ஒருத்தரிடத்துல கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இந்த காரியத்தை குறித்து நீ எவ்வளவு விதத்திலும் சஞ்சலப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காரியம் முடிகிற வரைக்கும் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். இந்த காரியம் உன்னுடையது அல்ல, இந்த பிரச்சனை உங்களுடையது அல்ல, இந்த வியாதி உங்களுடையது அல்ல. இந்த வியாதியினுடைய பொறுப்பு கர்த்தருடையது, இந்த பிரச்சனையினுடைய பொறுப்பு கர்த்தருடையது, இந்த மனுஷனுடைய காரியம் கர்த்தருடையது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இது நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நீ பொறுத்திரு, நீ பொறுத்திரு, நீ பொறுத்திரு. அந்த காரியம் முடியும் மட்டும் என் ஆண்டவர் இளைப்படையவே மாட்டார். ஹல்லேலூயா. காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரை நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரை நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். கைகளை மேல தட்டி, காத்தீர், பொறுத்தீர், கர்த்தரை நம்பீர். பாடும், காத்தீர், பொறுத்தீர், கர்த்தரை நம்பீர். என் சார்பில் செயலாற்றுவார். இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே. தீயவன் செயல் குறித்து விசுவாசத்தோடு பாடுவோம். மனம் பதறாதே. புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். கைகளை மேல தட்டி, காத்தீரு, பொறுத்தீரு, கர்த்தரை நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். காரியங்கள் வாய்க்க செய்வார். எல்லாரும் என் சார்பில் செயலாற்றுவார். இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவில். சொல்லுவோம்,
நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவில். துணை நின்று கர்த்தரோ நடத்தி செல்வார், துரிதமாய் ஜெயம் தருவார். துணை நின்று கர்த்தரோ நடத்தி செல்வார், துரிதமாய் ஜெயம். இப்போ கைகளை மேல தட்டி சொல்லுவோம், காத்திரு ஒரு திரு காத்திரு போரு திரு கர்த்தரையே. ஆமென். என் சார்பில் செயலாற்றுவார் இயேசு, என் சார்பில் செயலாற்றுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? என் மகளே, என் மகளே, இந்த காரியம், என் மகளே, இந்த காரியம் நீ முடிகிற மட்டும் அப்பொழுது அவள், அந்த நகோமி தன்னுடைய மருமகளை பார்த்து சொல்கிறாள், இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, என்ன பண்ணு? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் யாரையோ ஒரு சிலரை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. நீங்க என்ன பண்ணுங்க? சத்தமா சொல்லுங்க. பொறுத்திருங்க. இதுவரைக்கும் நடத்தினார்ல, இனியும் நடத்துவார். அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் நடக்காது. பொறுத்திரு. நம்ம யாரையும் தேடி போக வேண்டாம். நம்ம எதுக்குமே நம்ம போய் முன்னாடி நிற்க வேண்டாம். நான் நம்புறேன், ஏற்ற காலம் வரும்போது, அதைத்தான் மருமகள் சொல்லி அனுப்புறாரு, நீ அறிய மட்டும் நீ பொறுத்திரு. ஏன் அப்படின்னா, அந்த காரியம் சும்மா இருக்காது. நீ சும்மா இரு, அந்த காரியம் சும்மா இருக்காது. அது கிரியை செஞ்சுட்டு தான் இருக்கும். அது உங்களுக்காக வழக்காடிட்டு தான் இருக்கும். அந்த ப்ராசஸ் உங்களுக்காக போயிட்டு தான் இருக்கும். சில காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நம்ம பொறுத்திருந்து தான் ஆகணும். சில காரியத்தை அப்படியே டெட்டா நம்ம போட்டு வச்சு தான் ஆகணும். சில பிரச்சனை பொறுத்திருக்காம சரியாகாது. சில சூழ்நிலை நம்ம 1 வருஷத்துல, 6 மாசத்துல, 3 மாசத்துல அப்படி இல்லை, அதுக்கு டைம் ஆகும். அதை கர்த்தர் அப்படியே வச்சிருப்பாரு. ஆனா அதனுடைய ப்ராசஸ் என்ன பண்ணிட்டு தான் இருக்கும், நடந்துட்டு தான் இருக்கும். ஆனா ஏற்ற காலத்தில் ஹல்லேலூயா. ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பிரதர் ஒரு சின்ன காணிக்கை என் கையில கொடுத்து, பாஸ்டர் எனக்கு ஒரு ஜப குறிப்பு இருக்குது, ஒரு இடம் ஆசையா வாங்கின அந்த இடம், நான் ரொம்ப அதை இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்றதுக்காக தான் வாங்கினேன். அந்த இடத்த கொஞ்சம் காஸ்ட்லியானோன்னா வித்துட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு நல்ல வீடு வாங்குறதுக்காக பிரயாசப்பட்டேன். ஆனால் திடீர்னு வாங்கினதுக்கு அப்புறம் 3 மாசத்துல சொல்றாங்க, அது ஏற்கனவே அது கவர்மெண்டோட இடம், அது ரொம்ப சீட்டிங் பண்ணி தான் உங்களுக்கு வித்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா இந்த ஒரு சின்ன காணிக்கை உங்களுக்கு தர்றேன், நீங்க இதை வச்சு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், கர்த்தர் எனக்கு எப்படியாவது எனக்கு இரக்கம் பாராட்டணும். அந்த இடத்தினுடைய பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நான் வித்துட்டு நான் ஒரு வீடு வாங்கிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. எத்தனை ஆண்டு அப்படின்னு சொன்னா 7 வருஷம் பொறுத்திருந்திருக்கிறார். 7 வருஷம் ஜெபம் பண்ணாரு. இப்ப சமீபத்துல கடந்த இந்த பிரேயர் ஆரம்பிச்ச உடனே ஒரு சாட்சி, ஒரு அற்புதம் சொன்னார். பாஸ்டர், அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு, அதை ரேட்டு பேசணும். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 7 வருஷமும் நான் வெயிட் பண்ணது ரொம்ப நல்லது பாஸ்டர், அதுக்கு 6 மாசத்துல முடிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்தினுடைய வேல்யூ ரொம்ப குறைவா இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு நான் நினைச்சே பார்க்காத அளவுக்கு அந்த இடம் ரொம்ப வேல்யூ உள்ளதா மாறிடுச்சு. எனக்கு அதுல பெரிய லாபத்தை கர்த்தர் எனக்கு தர்றாரு. ஆண்டவர் எங்க கிருபையா இருந்தாருன்னு சாட்சி சொன்னார். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளை, சில காரியத்தான் ஆண்டவர் உடனே செய்யாம கர்த்தர் பொறுத்திருக்கிறதற்கு காரணம் ஏதோ ஒரு நோக்கம் உண்டு. அது உங்களுக்கு நல்லாதான் அமையும், அது சரியாகி உங்களுக்கு சேரும். நீ அவசரப்படாத மகளே, மகனே, நீ அவசரப்படாத. நீங்க யாரிடத்திலையும் போய் நிக்காதீங்க, நீங்க யாரிடத்திலையும் போய் கெஞ்சாதீங்க, நீங்க கோபத்துல எந்த முயற்சியும் எடுக்காதீங்க, நீங்க எந்த பணத்தையும் செலவு பண்ணாதீங்க. கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா அதனுடைய ப்ராசஸ் நடந்துட்டே தான் இருக்கும். உங்களுக்காக அது முடிகிற வரைக்கும் அது அமைதியா இராது.
உங்க ஜெபம் அந்த ப்ராசஸை செய்யும், உங்களுடைய உபவாசம் அந்த காரியத்தை செய்யும். அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். ஆமென். கர்த்தர் அந்த பிரச்சனைக்கு ஒரு தூதனை கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு. சிஸ்டர், உங்களுக்காக ஒரு தூதன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. பிரதர், உங்களுக்காக ஒரு தூதன் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. அந்த தூதன் அந்த காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் இளைப்பாற மாட்டார். அவர் இளைப்பாற மாட்டார். அத கர்த்தர் என்னைக்கோ ஒரு தூதனுடைய கையில கர்த்தர் கொடுத்துட்டாரு. என்னைக்கோ அதற்கான ஆளை நியமிச்சிட்டாரு. அந்த வேலை நடந்துட்டு தான் இருக்குது, அந்த காரியம் நடந்துட்டு தான் இருக்குது. நீ பொறுத்துரு, நீ பொறுத்திரு, நீ பொறுத்திரு. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, அந்த பொறுத்திருக்க கூடிய அந்த ஞானத்தை எனக்கு தாங்கப்பா, அந்த கிருபையை எனக்கு தாங்கப்பா. என்னால் சில நேரத்தில் பொறுத்திருக்க முடியல, எனக்கு ரொம்ப கோபம் வருது. நான் உடனே ஏதோ ஒன்று செய்யணும்னு முயற்சி எடுக்கிறேன். நான் உடனே மனுஷனிடத்தில் போய் நிற்கிறேன். உடனே நான் தாழ்ந்து போயிடுறேன். உடனே நான் அந்த காரியத்தெல்லாம் செய்ய போயிடுறேன். ஆனால் இப்போ இந்த நாள் ஜபத்தில் எனக்கு அந்த காரியத்தை பொறுமையாக இருக்கக்கூடிய ஞானத்தை எனக்கு தாங்கப்பா, பலத்தை தாங்கப்பா. அற்புதம் நடக்கிற வரைக்கும் நான் அமைதியா இருக்கக்கூடிய கிருபை தாங்க. கேளுங்க பிரதர், சிஸ்டர், கேளுங்க. நிறைய பேருக்கு கர்த்தர் செய்றாரு. பிரதர், அதை கர்த்தர் செய்து முடிக்கிற வரைக்கும், சிஸ்டர், அந்த காரியத்தை கர்த்தர் செய்து முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு இன்ஜினியர் செய்ய வேண்டாம், உங்களுக்கு வக்கீல் செய்ய வேண்டாம், உங்களுக்கு எந்த ஜட்ஜும் உங்களுக்கு செய்ய வேண்டாம், போலீஸ்காரர் அந்த காரியத்தை செய்ய வேண்டாம், உங்க சொந்தக்காரர் அந்த காரியத்தை செய்ய வேண்டாம், அரசியல்வாதி அந்த காரியத்தை செய்ய வேண்டாம். கர்த்தர் செய்கிற வரைக்கும் பொறுத்திரு. ஆண்டவர் செய்கிற வரைக்கும். ஆமென். சொல்லுங்க, இயேசுப்பா, நீங்க செய்கிற வரைக்கும், நீங்க செய்கிற வரைக்கும் எனக்கு கிருபையாய் அந்த பொறுமையை, கிருபையாய் அந்த பொறுமையை, கிருபையாய் அந்த பொறுமையை தாருமப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரே இந்த காரியத்தை தருவார். ஏன் அவங்களால முடியாதுன்னு சொல்றாங்கன்னா, அவங்க கர்த்தர் கிரியை செய்கிறதுக்காக தான் அப்படி சொல்றாங்க. சில இடத்துக்கு நம்ம போய் நிற்கும் போது சிலர் சொல்லுவாங்க, இது எங்க கையில ஒன்றும் இல்லைங்க, எங்க கையில ஒன்றும் இல்லைங்க, எங்க கையில ஒன்றும் இல்லைன்னு அவங்க சொல்றதுக்கு காரணம் வேற எதுவும் இல்லை, கர்த்தர் நமக்காய் இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். நமக்கு நல்ல வாக்கு தத்தத்தை ஆண்டவர் தருகிறார். இப்பொழுது மகளே, பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். அப்படியே சொல்லிட்டே எழும்பி நிற்கலாமா? ஒரு 10 டைம் சொல்லிட்டே எழும்பி நிற்கலாம். ஆமென். ஆன்லைன்ல லைவ்ல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளும் நீங்கள் அப்படியே இந்த கடைசி ஜெபத்திற்கு என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கும்படியாகவே கேட்கிறேன். ஹல்லேலூயா. பயப்படாதே மகளே, மகனே, நீ பயப்படாதே. உனக்கு வேண்டியபடியெல்லாம், உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன். உனக்கு என்ன வேண்டும் என்று உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அதுவும் எந்த நேரத்தில் என்ன வேண்டும் என்று அவருக்கு தெரியும். சொல்லுங்க, கையை மேல உயர்த்தி, ஆண்டவரே, எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியும். ஆமென். இன்றைக்குள்ள வசனம் தீர்க்க தரிசனமான வசனம். இது தீர்க்க தரிசனமான வசனம். பாஸ்டர், உண்மையிலே நான் அப்படிதான் நினைச்சேன். எனக்குன்னு எடுத்து செய்கிறதுக்கு யாருமே இல்லையே பாஸ்டர், என் பிள்ளைகளுக்குன்னு எடுத்து செய்கிறதுக்கு யாருமே இல்லையே. எங்க பிள்ளைகளை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை, உனக்கு என்ன தரணும்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அப்படி யாராவது கேட்டாலும் அவங்களால செய்யவே முடியாதது மாதிரி ஒரு பிரச்சனை. யாராலையும் எனக்கு செய்ய முடியாது பாஸ்டர், என் பிரச்சனையை யாராலும் ரெடி பண்ணவே முடியாது. என் மேல எவ்வளவு பாசமா இருந்தாலும் அதை செய்ய முடியாது. எனக்கு கர்த்தரை தவிர வேற யாரும் அந்த காரியத்தை செய்ய முடியாது. யார் கொடுத்தும் எனக்கு நிவர்த்தி ஆகாது. யார் கொடுத்தும் எனக்கு அந்த காரியத்தை செய்து முடிக்க முடியாது. எனக்கு கர்த்தர் மட்டும்தான் எனக்கு செய்யணும். இந்த ஜெபத்தில் யாரோ ஒருத்தர் அப்படிதான் வந்திருக்கிறீங்க. என் பலத்தால் அது முடியல பாஸ்டர், என்னுடைய திறமையினால் அதை முடியல, என்னுடைய பணத்தினால் அதை முடியல, நான் என்னென்னமோ முயற்சி எடுக்கிறேன், ஆனா என்னால முடியல, என்னால முடியல. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல, நான் ஒரு நோக்கத்திற்காக தான் அதை வச்சிருக்கிறேன். நீ பயப்படாத, உனக்கு எது எப்ப வேண்டும்னு எனக்கு தெரியும்.
ஆண்டவர் நிறைய பேரை பார்த்து சொல்றாரு, வாலிப தம்பி தங்கச்சி உன்னை பார்த்து சொல்றாரு, இது வரைக்கும் நீங்க நடந்து வந்தீங்களே, உங்களுக்கு இத்தனை வயசாச்சு, உங்களுக்கு கர்த்தர் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யலையா? பார்த்து பார்த்து செய்யலையா? பார்த்து பார்த்து செய்யலையா? ஏசப்பா பார்த்து பார்த்து தானே சிஸ்டர் செஞ்சாங்க, பிரதர் பார்த்து பார்த்து தானே செஞ்சாங்க. உங்களுக்கு எப்போ 2 வீலர் வேணுமோ அப்போ தந்தார்ல, உங்களுக்கு எப்போ கார் வேணுமோ அப்போ தந்தார்ல, உங்களுக்கு எப்போ சாப்பாடு வேணுமோ அப்போ தந்தார்ல. நீங்கள் இன்னைக்கு இதை சாப்பிடணும்னு சும்மா ஆசைப்பட்டீங்க, ஆனால் ஆசைப்பட்ட அன்னைக்கு உங்களுக்காக அந்த பதார்த்தம் ரெடியாக இருந்துச்சுல்ல. அவ்வளவு தூரம் உங்களுக்கு ஒன்னொன்னா பார்த்து செய்கிற கர்த்தர், அப்பா பார்த்து செய்கிற அப்பா உங்க வாழ்க்கையை பார்த்து செய்ய மாட்டாரா? உங்க பிள்ளையுடைய காரியத்தை பார்த்து செய்ய மாட்டாரா? அவர் வாக்கு கொடுக்கிறார், அப்பா தான் வாக்கு கொடுக்கிறார். நீ பயப்படாத, உனக்கு வேண்டியபடி எல்லாம் நான் செய்வேன். உன்னை எவ்வளவு உயர்த்தணும்னு எனக்கு தெரியுமோ அவ்வளவு உயர்த்துவேன். உனக்கு யார் யாரிடத்திலிருந்து என்னென்ன வரணுமோ அதை நான் வர பண்ணுவேன். உங்க பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன். உனக்கு வேண்டியபடி உனக்கு நான் செய்வேன். நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. இந்த வாக்கு தத்துவம் எனக்கு தான், எனக்கு தான், என் பிள்ளைக்கு தான். எஸ் 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 எஸ். மகளே, உன் துக்க நாட்கள் முடிவிற்கு வரப்போகிறது. மகனே, உன் துக்க நாட்கள் முடிவிற்கு வரப்போகிறது. இதோ உனக்கு வேண்டியபடி செய்கிறதுக்கு ஒரு தகப்பன் இந்த இடத்துல அசைவாடுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற இடத்துல அசைவாடுகிறார். ஒரு தகப்பன் அசைவாடி கொண்டிருக்கிறார். உன் கரத்தை பிடிச்சு அசைவாடுகிறார். நீ வருத்தப்படாத, நீ பயப்படாத. பரவாயில்ல, இது உனக்கு தரலன்னா நன்மைக்கு தான், இது உனக்கு தரலன்னா நன்மைக்கு தான். கசப்ப தந்திருக்கேன்னா இதுவும் உனக்கு நல்லதுக்கு தான். ஆண்டவரே, நான் இனிப்பத்தானே எதிர்பார்த்தேன், நான் ஸ்வீட்டை தானே எதிர்பார்த்தேன், ஆனா நீர் எனக்கு கசப்பை கொடுத்துட்டீரே. கர்த்தர் சொல்றாரு, இல்ல, நான் கொடுக்கிற இனிப்பும் உனக்கு ஆரோக்கியம் தான், நான் கொடுக்கிற கசப்பும் உனக்கு ஆரோக்கியம் தான். உனக்கு என்ன, உங்களுக்கு என்ன வேண்டும்னு கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். நல்லா நல்லா ஜெபம் பண்ண ரபாதா லிக்காதா நம ரஹதலமா. நிறைய பேருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இப்போ அற்புதம் செய்கிறார். நிறைய அம்மா அப்பா அப்படிதான் நீங்க சொன்னீங்க, என் பிள்ளைக்கு ஒண்ணு கூட என்னால செய்ய முடியல பாஸ்டர், அவன் ஆசைப்பட்டது ஒண்ணு கூட என்னால பண்ணி கொடுக்க முடியல பாஸ்டர், அவனுக்கு வேணும்னு கேட்டது எதுவுமே என்னால செஞ்சு கொடுக்க முடியல, அவன் வேணும்னு கேட்ட ஒரு பொருள் கூட என்னால வாங்கி கொடுக்க முடியல. இப்போ கூட என் பிள்ளைக்கு தேவைப்படுது, ஆனா எப்படி எனக்கு செய்து கொடுக்கிறது, எப்படி நான் பண்ணி கொடுப்பேன் எனக்கு தெரியல. அவனுக்கு சுகத்தை என்னால வாங்கி கொடுக்க முடியல, அவனுக்கு எதிர்காலத்தை என்னால வாங்கி கொடுக்க முடியல. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, உன்னுடைய பிள்ளைக்கு வேண்டியபடி எல்லாம் செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்க பிள்ளைக்கு வேண்டியபடி எல்லாம் செய்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். நல்ல நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க 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 அந்த அற்புதம் நடக்கட்டும். லாம் தானா மரஹதலர பௌத்யாரஹதரம. இயேசுவே நன்றி, நன்றி அப்பா, நன்றி, நன்றி அப்பா, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி அப்பா, நன்றி. கிருபை நிறைந்தவரே ஸ்தோத்திரம், கிருபை நிறைந்தவரே ஸ்தோத்திரம், கிருபை நிறைந்தவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் காவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் காவலை எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. ஆமென். கடந்ததை நினைத்து கலங்க வேண்டாம், நடந்ததை மறந்துவிடு. உங்களுக்கும் எனக்கும் வேண்டியபடியெல்லாம் செய்கிற கர்த்தர். இந்த ஆலயத்திற்கு என்ன வேணுமோ, எப்ப எவ்வளவு பெரிய ஆலயமா மாத்தணுமோ அது கர்த்தர் வேண்டியபடி எல்லாம் செய்வார். உங்களுக்கும் எனக்கும் அப்படிதான் வேண்டியபடி எல்லாம் செய்கிற கர்த்தர். கடந்ததை நினைத்து
கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. விசுவாசத்தோடு கர்த்தர் புதியன செய்திடுவா, இன்றே நீ காண்பா. கர்த்தர் புதியன செய்திடுவா, இன்றே நீ காண்பா, இன்றே நீ காண்பா. அது இன்றே நீ கைகளை மேல தட்டி காலங்கிடவே வேண்டாம், காலங்கிடவே வேண்டாம், காலங்கிடவே காலங்கிடவே வேண்டாம். அப்பா பார்த்து சொல்லு, என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். அவரை பார்த்து சொல்லுங்க, என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் விட மாட்டார். ஆமென். ஆமா 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 ஆமா. ஹalleluya. தாங்கிடும் பலன் தருவா, தப்பி செல்ல வழி செய்வா, தாங்கிடும் பலன் தருவா, தப்பி செல்ல வழி செய்வா. நான் தப்பி செல்ல அப்பா, நான் தப்பி செல்ல வழி செய். இப்ப சேர்ந்து காலங்கிடவே வேண்டாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதரம் கபதனரம் உதரோ. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கண்ணீர், இயேசுவே என் கண்ணீர், அப்பா என் கண்ணீர் கலங்கிடவே கலங்கிடவே. எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல். இப்போ எங்களுக்காக ஆயத்தம் பண்ண பயிற்றிருக்கிற அந்த போவாஸ், எங்க திராணிக்கு மிஞ்சி அந்த பலன், எங்க வம்சத்துல யாருக்கும் கிடைக்காத அந்த ஆசீர்வாதம் இப்போ 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 மகளே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் வேண்டியபடி எல்லாம். ஓ காலங்கிடவே. அக்கினி 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 அக்கினி, பரலோக அக்கினி, பரலோக அக்கினி உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை இப்போ இறங்குகிறார். அவர்களுக்கு என்ன வேண்டுமோ என்ன வேண்டுமோ, சுகம் வேண்டும் என்றால் சுகம், அப்பா சமாதானம் வேண்டும் என்றால் இப்பொழுது ஒரு சமாதானம். என்ன வேணுமோ உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். மாற்றம் வரணும், மாற்றம் வரணும். பணத்தினால் அல்ல, டாக்டர்களால் அல்ல, வக்கீல்களினால் அல்ல, கத்தரால 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 கத்தரால. உங்களால அது நடக்கணும், உங்களால நடக்கட்டும், உங்களால நடக்கட்டும். கைகளை தட்டி ஆமே ரித்தலரம் தனமரஹதலரம. கைகளை தட்டி முழு பலத்தோடு முழு பலத்தோடு முழு பலத்தோடு ஆமென். Thank you Jesus. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தை மாறவே மாறாது. கர்த்தர் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் பார்த்து இந்த 68வது நாள் வாக்கு கொடுத்திருக்கிறார், உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். ஹல்லேலூயா. இந்த 3 காரியத்தை மறக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். பரிசுத்த ஆவியானவராகிய நகோமி
நமக்கு குழந்தைய போல சொல்லி கொடுக்கிற 3 சீக்ரெட்டு. நீ போவாச பெற்றுக்கொள்ளணும்னா, போவாசு உனக்கு கிடைக்கணும்னா, உன்னுடைய குடும்பத்துக்கு யாருக்குமே கிடைக்காத உனக்கு நன்மை கிடைக்கணும்னா, நம்பர் 1 முதல்ல நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, நீ கொஞ்சம் ஒளிஞ்சுக்கோ. நீ எல்லாருக்கும் காமிக்கிறத நிறுத்திடு. நீ எல்லாருக்கும் முன்னாடியும் பிரகடனப்படுத்த வேண்டாம். நீ மறைஞ்சிரு. உன்னை நானே வெளியே கொண்டு வருவேன். நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, நீ யாருடைய பாதத்தையும் பிடிக்க வேண்டாம். நீ என் பாதத்தை மட்டும் நீ பிடி. என் பாதத்தை மட்டும் நீ பிடிச்சுக்கோ. உனக்கு போவாச நான் கட்டளை இடுவேன். போவாச கட்டளை இடுவேன். நம்பர் 3, மூன்றாவது ஏசப்பா 3வது வாக்கு கொடுக்கிறாரு. ரொம்ப அழகா சொல்றாரு, நீ என்ன பண்ணுனா, என் மகளே நீ பொறுத்துரு. இந்த காரியம் முடியும் மட்டும் அந்த தூதன் தூங்க மாட்டான். இந்த காரியம் முடியும் மட்டும் அவன் பொறுத்திருக்க மாட்டான். நீ பொறுத்துரு. நீ எதுவும் ட்ரை பண்ணாத. நீ ஜெபம் பண்ணிட்டே இரு. கர்த்தரே செய்வார். ஆண்டவரே செய்வார். இந்த காரியம் என்னமாய் முடியுமோ என்று பார்க்க மட்டும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை கர்த்தர் உங்க தலை மேல அப்படியே வைப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஐயா, பரலோக தேவனே, பரலோக தேவனே, யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று சொன்னது போல இப்போ ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவரே, எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் இன்னும் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக திறப்புல நிக்கிறப்பா. இன்னைக்கு இந்த 68வது நாள்ல நீங்க வாக்கு கொடுத்தீங்கல்ல, நீ பொறுத்துரு, நீ அமைதியாயிரு. உனக்கு வேண்டியபடி எல்லாம் நான் செய்வேன். உலகத்துல இருக்கிறவங்கள மாதிரி எங்க பிள்ளைங்க அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு எல்லாம் கேட்கறது இல்லப்பா. அவங்க சுகத்தை தானே கேட்கிறாங்க, அவங்க சமாதானத்தை தானே கேட்கிறாங்க, அவங்க ஒரு வாழ்க்கையை தானேப்பா கேட்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. இந்த 100 நாள் ஜெபம் முடியும் போது இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேரும் எங்களை சாட்சியா நீங்க நிறுத்தணும். கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்லணும் ஆண்டவரே. அத்தனை பிள்ளைகளும் சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. அந்த கிருபை தாங்குவதாகப்பா. ஆண்டவரே, யாருடைய மனசுல எல்லாம் ஜெப விண்ணப்பங்கள் இருக்கிறதோ அத்தனை பேருக்கும் அற்புதம் நடக்கட்டும்பா. வெளியூர்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருந்து பிரயாணம் பண்ணிட்டு வந்திருக்கிற பிள்ளைங்களை பிளஸ் பண்ணிருங்க, ஆசீர்வதிச்சிருங்கப்பா. இந்த ஊழியத்தை தாங்குற, கொடுக்கிற, ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துவீராக. உங்க கிருபையின் கரங்களில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.